வண்டி நிறுத்து. தண்ணி அடிச்சிருக்காங்க. யோ, அங்க கொண்டு போய் போடுங்க. சார், லாரி பூரா சந்தன மரமா இருக்குமா? யோ, நீ சொன்ன மாதிரி எல்லாம் அசல் சந்தனையா? நான் சொல்ல, எனக்கு அப்பவே தெரியும். இதை மட்டும் நாம புடிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வாறு நிச்சயம். யோ, சட்டை கேட்டியா? இவனுக்கு நீ எந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? இந்த லாரியை பத்திரமா ஓட்டிட்டு போய் நம்ம எம்எல்ஏ கோடவுன்ல சேர்த்துரு. சார், அது தப்பு இல்லைங்களா சார்? யோ, எனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை விட அவனுக்கு தான் அதிக பணம் தராங்க. கேட்டு கேட்டு உலகம் தெரியாத ஆளா இருக்கிய. பாதைனா வளைவு இருக்கும், பதவினா லஞ்சம் இருக்கும். போய் லாரில் ஏரியா. மறைக்கிற மேல போகுது. தர்மா, வாங்க எம்எல்ஏ சார். என்ன காலங்காத்தால? என்ன காலங்காத்தால விஷயம் தெரியாம வாழை குடிச்சிட்டு லாரி ஓடிட்டு போய் இது பண்ணிட்டானுங்க. எது ஆக்சிடென்ட்டுங்க? என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை ரேஞ்ச் ஆபீஸ் நீதிராஜன் பார்த்து சரக்கு நம்மட்டு கொண்டு போய் போடுச்சாரு. மாரியம் கிட்டானா எங்கடா? தெரியல. என்ன ஊருக்குள்ள கூட அவங்களை காணும். வணக்கம் எம்எல்ஏ சார். வணக்கம் தர்மா. வாங்க ரேஞ்சர் சார். நீதிராசா, நல்ல காரியம் பண்ணுப்பா. வாங்கடா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாராயம் குடிச்சிட்டு லாரி ஓட்டுவானு? அண்ணு, நான் சொல்ல ஒரு கேட்கலண்ணே. அட, செய்யற தொழில் தப்பா இருந்தாலும் அதுல ஒரு பக்தி மரியாதை வேணும்டா. குடி கேக்குதா? குடி மாறி எங்கிட்ட வேலை செஞ்சா ஒழுங்கா வேலை செய்யணும், இல்லைன்னா தொலைச்சிருவேன். அண்ணே அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. சரி எந்திரி. தங்காணி, அவங்களை காசு கொடுத்து அனுப்பு. உடம்பு சரியானதான் ஒழுங்கா தொழிலுக்கு வந்து சேருங்க. போங்க. போடானா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நல்லா ஹேண்டில் பண்ற தர்மா. இந்தா, நேர் தலைமுறை லோடு காசு எண்ணி பாத்துக்க. உங்க தெய்வம் என்னைக்கு எங்களுக்கு வேணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. கவலையே படாத. நாங்க இருக்க வரைக்கும் இந்த காட்டுக்கு நீதான் ராஜா. மேடையில ஒழுங்கா பேசுறீங்களோ இல்லையோ, இங்க நல்லா தூள் பத்துறீங்க. மேடையில பேசுனா கிடைக்கு, இங்க பேசுனாலும் காசு கிடைக்கும். இல்லை மாப்பிள்ள, நம்ம ஊரு கொட்டாயில நேற்று நீ 14 படம் பாத்தியா? ஓ, பாத்தனே. அதுல பாரு, ஒரு இடத்துல மயில் சொல்லிருச்சுன்னு ஒரு தடவை தப்பானே ஆட்டு குட்டி முட்டை கேட்டு கோழி குஞ்சு வந்ததின்னு அங்க வாரு. அவளை பார்க்க சப்பானி மாதிரி இல்ல? ஆமா. சப்பானே வாங்க. அப்படியே இருக்காண்டா. காலு கூட அப்படியே அடங்காம பாரு. அந்த சினிமால பேசாம இவனை நடிக்க வச்சிருக்கலாம். என்னடா முறைக்கிற? என் பேரு சப்பானில கோபால கிருஷ்ணன். இனிமே யாராவது எனக்கு சப்பானி கூப்பிட்டா சப்புன்னு அறையா சொல்லி இருக்கு மயிலு. நில்லுங்கப்பா. ஆமா, அவனை எதுக்கு துரத்துறீங்க? ஒரு விளையாட்டுக்கு சினிமா பேர் வச்சு கூப்பிட்டா சப்புன்னு அரைஞ்சிட்டு போறாங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் பிறந்ததுல இருந்தே சரியான சினிமா பைத்தியப்பா.
எந்த படத்தை பார்த்தாலும் அதுல வர்ற மாதிரியே நடிச்சுக்கிட்டு தெரியவா. ஊர்ல எந்த படம் ஓடுதுன்னு சினிமா போஸ்டர் பார்க்க வேண்டாம், இவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரியான கிறுக்கு பையன். உங்களுக்காவது அறை கிடைச்சது. முதல்ல நான் அவனை பார்க்கும்போது ஏதோ அசிங்கமான படத்தை பார்த்துட்டு வந்திருப்பா போல இருக்கு. தெரியாதனமா அவகிட்ட நான் வாய கொடுத்துட்டேன். நான் அடிச்சுட்டேன். பிரபபாதி சத்யாக சம்மத்தராணா மத்தியே சார்த்தகாலம் ஜெஸ்ட மகாகணபதி பூஜாஞ்சகரிஷ்டே கரிஷ்ட மகாவும் மகாகணாதிபதகே நமः பிரபந்த மகாகாய சூர்யகோடி சமுத்ரவ நிர்விக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வதாஸ்மின் பிண்ட பிதிருதேவதாப்ஜோ நமः சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் ஜலத்துல கரைச்சிருங்க. இது நேரம் உங்க தகப்பனாருக்கே போய் சேர்றதா ஐதீகம். என்னையா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இன்னைக்கு உங்க அப்பா தேவச நாள் இருந்து படையல் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்லாத்தா, வேணும்னா தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நாங்க சாப்பிட்டுக்கிறேன். ஏன் இப்படி வர்றப்பெல்லாம் போகணும் போகணும் காலை ரெக்கை கட்டிட்டு பறக்குறேன்? உன் தம்பி கூட சொல்றான் உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணாதான் வீட்டோட இருப்பேன்னு. ஆத்தா, உனக்கு எத்தனை இடம் சொல்றது? எனக்கு கல்யாணம் காட்சி எதுவும் வேணாம், நான் எப்படியே இருந்துட்டு போறேன். எத்தனை நாளைக்குன்னு நீ இப்படி காட்டு பூச்சியா ஊர் அலையுதுன்னு ஆத்தா வெசனப்படுது. என்ன ஐயா ரொம்ப அவசரப்படுறாரு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஐயாவுக்கு லைன் கிளியர் ஆயிடும் நினைப்போ. பொண்ணுக்கு இன்னும் பார்த்து வச்சிருக்கியா? போன என்ன பிள்ளைங்களோட பேச பாரு. அண்ணன் யாரு தம்பி யாருன்னு வித்தியாசம் தெரியாம. டவுனுக்கா? ஆமா மாரப்பா, சந்தைக்கு போறேன். வா வா பக்கத்துல போய். எனக்கு எதுக்கு பொல்லாப்பு, நீ நடத்து. வா வா. சந்தைக்கு ஒரு டிக்கெட். அந்த பக்கம் திரும்பி இருப்பியா? வேலை இச்சு பண்ணுது. பஸ் நிப்பாட்டுங்க, எங்க ஊர்க்காரங்க வராங்க. ரொம்ப தூரத்துல வராங்க, அடுத்த வண்டியில வரட்டும். சார் என்ன அவசரமா? ஏதோ அடுத்த வண்டி 4 மணிக்கு தான் வரும், கொஞ்சம் நிறுத்தி ஏத்திட்டு போயிடலாமே. நல்ல கரிசனமியா ஊர்க்காரங்க மேல. டிரைவர்ண்ணா கொஞ்சம் இருங்க, ஏத்திட்டு போயிடலாம். அதெல்லாம் போகாது, வா. ஐயா நான் தான் தொட்டேன். நீ அங்க வரப்ப நான் தொட்டுட்டேன். நீ கூட பத்தியாசா? வண்டியில வரீங்களா இல்லையா? வண்டியிலையா? யார் சொன்னாங்க வண்டியில வரோன்னுட்டு? பஸ் யார் முதல்ல தொடுறாங்கன்னு எங்களுக்குள்ள பண்ணைய வச்சுக்கிட்டோம். யோ நீ பாத்துட்டு இருந்தல, நான் தானே முதல்ல வந்து தொட்டேன். சொல்லுடா. இல்ல நான் தான். போய் சொல்லலாமா? சாவுக்குறீங்க. தொட்டு விளையாடுறதுக்கு ஏன் வண்டி தான கச்சுது? யார பாத்தியா சாவுக்குறீங்கன்னு சொன்ன? மரியாதை கிட்ட போய் சொல்லிட்டேன். டபார் பொம்பளை அச்சன பாக்குறேன். இல்லனா நடக்கறத வேற தெரியும்ல. பிதாரும் பிச்சு யாரா பார்த்து பொம்பளை நினைப்பீங்க? யார் ஊர்ல வந்து யார வெறுக்கற? பஸ்ல ஒரு கண்ணாடி மிஞ்சாத. ஆமா ஆள பாரு ஆள. பஸ் டயர் வேற கூட இல்ல. உனக்கு எவ்வளவு கண்டக்டர் வேலை கொடுத்தா? யோ ஒண்ணு தெரியாத மாதிரி ஜம்பமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. உங்க ஊர்க்காரங்க சப்போர்ட் பண்ணல. பைய கீழ இறங்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். ஆமா உன் பேச்சை கேட்டு வண்டி நிறுத்தின பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். இறங்க. ஐயோ அம்மா, கால்ல விழுந்தா மன்னிச்சுமா. எந்திரியா எந்திரியா. ஏய் இரு, நீங்க ஓடி வரத பார்த்து பஸ்ஸுக்கு தான் ஓடி வரீங்க. நான் தான் வண்டி நிப்பாட்ட சொன்னேன். தெரியாம தான் கேக்குறேன். உன்னை யார் ஓடி நிப்பாட்ட? இல்ல உங்களை யார் சொன்னா? உன்னை யார் சொல்ல சொன்னது? உன்னால அந்த ஆள் என்னென்னமோ பேச தெரியுமா? தள்ளி அந்த பக்கம். இந்த ஆளாச்சி நாளாச்சி பாத்துக்க. ஆமா அந்த ஆளுக்கு தெரியாம எப்படி அடிச்ச? நீ பேசிக்கிட்டு இல்ல அப்ப இருந்த. சின்ன வயசுல இருந்து ஏன் மொழிதான் உனக்கு. சரி இந்த இது கணக்கு 2 ரூபா கூட. சரி இந்த 2 ரூபாய் வச்சுக்கோ. சரி இப்ப என்ன பண்ணலாம்? சஞ்சிதா 2 பேரும் பச்சை கூரை தாண்டி விளையாடுவோமா? நம்ம 2 பேர் தானே இருக்கோம், இன்னொரு ஆள் வேணுமே குனியறதுக்கு. ஆமா அண்ணன் இருக்காருல, அண்ணன் கொஞ்சம் குனியன. வாயா வாயா கூட்ட வாங்க குனியன. கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, காலம் மாறினால் என் கௌரவம் மாறுமா. எங்கடா போறீங்க? பஞ்சாயத்துக்கு போறோம். எதுக்குடா? அடுத்த வீட்டுக்கு ஓடிட்டா. போயிட்டா போயிட்டா ஆட்டு விட்டு போயிட்டா போயிட்டா. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? ஆயிட்டா.
அது வேற ஒண்ணும் இல்லடா, கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு. கிளி ஆத்த விட்டு பறந்துருச்சு. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. என்ன காப்பாத்துங்க. என்னையா பிரச்சனை? கர்மா, இந்த பொண்ணுக்கு அவன் தான் ஏன் முறை மாப்பிள்ள. சின்ன வயசுல 2 வீட்டுக்காரங்களும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இவளுக்கு அவன், அவனுக்கு இவன். அதுல இருந்து 2 பேரும் சிறையரமா இருந்தாங்க. திடீர்னு இந்த பொண்ணோட அப்ப இவங்க முறவை முடிச்சு விட்டுட்டு அதோ நிக்கிறானே ஃபாரஸ்ட் கார்டு, அவனுக்கு பொண்ணை கொடுக்கறதாக வாக்கு கொடுத்துட்டான். இது பிடிக்காமதான் நானும் என் மச்சான காலையில கோயில தாலி கட்டிக்க போனோம். அதுக்குள்ள எங்க பிடிச்சு கொண்டாந்துட்டாங்க. கட்டினா என் மச்சான தான் நான் கட்டுவேன், இல்லன்னா உசுரோட இருக்க மாட்டேன். அண்ணா, நீங்க தான் எப்படி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். மாணிக்கண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? முன்னாடி இருந்தே இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் தான் தம்பி. இந்த ஆள் தான் திடீர்னு சொல்றான். நீங்களா பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம். இதுக்கு பிறந்தப்பவே இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம்னு நீங்க நிச்சயம் பண்ணது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இப்படி திடீர்னு மண்ணா எப்படி முத்துக்கர் பண்ண? அது வந்து தம்பி, அண்ணே புரிஞ்சுக்க பாருங்க. 2 பேரும் மனசு ஒத்து கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. இனி எதிர்த்தாலும் அதான் நடக்கும். நல்ல மனசோட வந்து தாலி எடுத்து கொடுங்க. அந்த ஆளை என்ன பாக்குறீங்க? வந்து எடுத்து கொடுங்கண்ணே. இந்தா கட்டு. என்ன அதான் முடிஞ்சிருச்சு இல்ல? முறப்பண்ண வேண்டியிருக்கு. பார், நம்ம ஊர்ல வந்து பரிசம் போடுறது, பன்னாட்டு பண்ணது இந்த ஜாலா காணாம். ஒழுங்கா வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஏய், பந்தெல்லாம் உட்கார்லன்னு வருத்தப்படாத. பந்தியில்லாத உட்காந்து சாப்பிட்டு போ. நல்லா இருக்கு. வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன். முத்துக்கருப்பண்ண, மாணிக்கண்ண, மனசுல எதையும் வச்சுக்காம வீட்டுக்கு கூட்டு போங்க. உள்ள மரப்புல படிக்கிறாளே. கொஞ்சம் குடிக்கிறது சீக்கிரம் பாராட்டா. குழந்தை வயிற்றுல கெசக கெசக புரண்டு இருக்கு. ஐயோ, என் பிள்ளைய காப்பாத்துமா. தர்மராசு, அவளை சீக்கிரம் கொண்டு போய் டவுன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பான். என் மகளை காப்பாத்தியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. வண்டி எடு, சீக்கிரம் இருங்க. அண்ணே, ஆத்தா சாப்பிட கூப்பிட்டாங்க, வாங்கண்ணே. நான் வரல. கங்காணி, நீயும் போய் சாப்பிடுங்க. இன்னும் அந்த பொண்ணு பத்தி நினைச்சிட்டு இருந்தா எப்படி தெரியுமா? நல்லதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? நம்ம ஊர்ல அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி டாக்டர் இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். இருந்தா காப்பாத்திருக்கலாம் தான். நம்மள எவன் மதிக்கிறானுங்க சொல்லு? டவுன்ல இருந்து 40 மைல் தள்ளிப்பட ஒரு கிராமம் இருக்குது, என்ன மந்திரிக்கும் தெரியாது. அட, நம்ம ஊர்ல எலெக்ஷன் ஒண்ணு நடந்தாலாவது போட்ட ஓட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பானுங்கல்ல. எந்த ஆதாயமும் இல்லாத அந்த கிராமத்துல எப்படி கட்டுவானுங்க பள்ளிக்கூடமா ஆஸ்பத்திரியும்? நம்ம பாட்டங்காலத்துல இருந்து மனு கொடுத்து ஓஞ்சி போனாங்க. நமக்கு வாட்சது அவ்வளவுதான் தருமா. எந்த பணக்காரனுக்கும் கிடைக்காத ஒரு வசதியை நம்மளுக்கு சோறு போற இந்த காடு நமக்கு கொடுத்துருக்கு தெரியுமா? இந்த மாதிரி மருத்துவ வசதி இல்லாம இழுத்துக்கிட்டு பொக்குன்னு போறவங்க சந்தன கட்டையில வச்சு எரிக்கலாம். வேற கட்டியாவதுனால மனமா வேகம். எல்லாம் தலைவிதி. விதியை மாத்துவோம். என்ன சொல்ற? தர்மா, பூமி பூஜையை நீதான் ஆரம்பிச்சு வைக்கணும். அண்ணே, இங்க வாங்க. இந்தாங்க 20,000 ரூபாய் இருக்குதுல. என்ன தம்பி இது? இந்த ஊர்ல உன்னாலதான் ஒரு ஆஸ்பத்திரி வரப்போகுது. இடம் என்ன சும்மா வருது? நாளைக்கு ஒரு சொல்லு வரக்கூடாதுல்ல. இந்தாங்க. இல்ல தம்பி, எனக்கு இந்த பணம் வேண்டாம். நம்ம ஊர் ஜனங்க பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டப்போ நீ வந்து காட்டு மரத்தை வெட்டி வித்து அவங்க பசிய போக்குன. இன்னைக்கு எல்லாரும் 3 வேளை வயிறார சாப்பிட முடியுதுன்னா அது உன்னாலதான் தம்பி. பிடிங்க அண்ணே. தம்பி, நேரம் ஆகுது, வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க அண்ணே. வாங்கண்ணே. அர்ச்சனா, அந்த பூஜை ஜாமான் எல்லாம் எடுத்து கொடு.
என்னடா பண்ற? இல்ல சும்மா அப்படி. இந்தா வலைய போடு. சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ சும்மா இரியா. ஏய் மாறா, என்னடா பண்ற? மீன் பிடிச்சிட்டு இருந்தா அர்ஜுனா. மீன் என்ன கரையிலையா இருக்கு? ஒழுங்கா வலைய போடுறா. கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிளே. கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிளே. அண்ணா உங்க சைக்கிளை தூக்கிட்டு போறாங்க. ஏய் ஏய் பிக்கல நில்லு நில்லுடா. ஏய் 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 நில்லு. ஏய் ஏய் சைக்கிள் எடுத்து போடு. பின்னாலே ஓடி வரா. ஆமா எங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட? ரொம்ப நாளா ஓட்டுறியே. ஏய் நான் எங்க கத்துக்கிட்டேன்? ஏய் உட்கார்ந்து நான் போயிட்டு இருக்கேன். பாவி தள்ளிட்டியே. நான் எங்க தள்ளிட்டு ஒரு பையா வந்துடா. ஏய் என் கையில மாட்டீங்க, தொலைச்சிடுவோம் தொலைச்சு. ஏய் ஏய் ஓடியா. ஒரு கால் வர வழங்கலையே. ஐயா உங்க பொண்ணு என்ன பண்ணி தெரியுங்களா? வாயா வா. ஏன் தம்பி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு நினைவு இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? இல்ல கேக்குறேன், என் பொண்ணு வேண்டாம் வேண்டாங்க சைக்கிள் கொடுத்து ஓட சொன்னியாம, குடுக்கற போதே அவளுக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்டு விட்டு கொடுத்துருக்க வேண்டாம்? இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? கைகால் எல்லாம் சராத்தட்டு வந்து நிக்கிறான். ஐயா நான் குடுக்கலங்க. ஒரு வயசு பிள்ளைகிட்ட எதாவது கொடுக்கணும்னு தெரிக்க வேண்டாம்? கைகால் முறிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு எவையாவது கற்றுக்கிட்டுமா? ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? நீ என்ன சொல்ல போற? சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா பெருசா சொல்ல வந்துட்டேன். இந்த மாதிரி தம்பி, என் பொண்ணு கூட விளையாடுற விளையாட்ட இதோட விட்டுடு. இந்த தடவை போன போதுன்னு விட்டுறேன். திருப்பி இப்படி ஏதாவது நடந்தது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி விடுவேன். ஆமா ஐயா. ஐயோ ஐயோ அம்மா வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்க. ஏமா பார்த்து விளையாடக்கூடாது. இப்படி விழுந்து வாரிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த இத விடியால ஒண்ணு ராத்திரி ஒண்ணு சாப்பிடு. வயசு பொண்ணு, எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. நல்ல கறி மீனுமா வறுத்து சாப்பிடு, அப்பதான் உடம்பு தேரும். எங்க ஆத்தா, எங்க அப்பா சம்பாதியத்துல அதுக்கெல்லாம் ஏது கொடுப்பன? ஏதோ மாசாணியாத்தா நோம்பிக்கு உன் பெரிய புள்ள கடா வெட்டுறதுனால அன்னைக்குதான் கறி சோறையே கண்ணு காங்க முடியுது. அட ஏன் புள்ள, நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பேசணும்? தினம் நீங்க வா, நான் போறேன் உனக்கு கறி சோறு. சரியாத்தா, இது இப்பவே சாப்பிட்டு போவீங்களா? சைக்கிள் உடைச்சு போட்டு என் பொண்ணை எவன் கட்டிவா நான் கேக்குறேன். கிளவா இப்ப மட்டும் உன் பொண்ணை எவன் கட்டிவா? ஐயோ நான் செத்தேன். ஏய் நீ இங்க இருக்க? ஏண்டி நான் ஒரு சைக்கிள் ஓட்ட கொடுத்து நீ கீழே வந்தியா? உங்க அப்பா என்ன பேச்சு பேசான்னு தெரியுமா? உன்ன கத்து கத்து. முதல்ல என் சைக்கிள் பதில் சொல்லு. ஏண்டா அந்த பிள்ளை இம்சை பண்ற? ஏற்கனவே அடிபட்டு வந்து நிக்கிறா. அடிபட்டு வந்து நிக்கிறா? எப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்னால? என் சைக்கிள் எடுத்து போய் ஓட்டி கீழே விழுந்து என் சைக்கிளை உடைச்சிட்டாங்க. ஏண்டா என் சைக்கிள் தெரியாது உனக்கு? எனக்கு தெரியும்னே. இவட்ட நான் சொன்னேன் வேணாம் எடுத்துட்டு வேணா போவோம்னு சொன்னாடா. நாடகம் ஆடுற உன்னை வெட்டி கொண்டு போடுவேன். ஏய் விடுறா, தாயில புள்ள ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டா. பொட்ட பிள்ளைகிட்ட போய் மல்லிக்கு நின்னுகிட்டு விட்டுட்டு போவியா? நீங்க சாப்பிடுங்க, அவன் கிடக்குறான். ஏய் நீங்க பண்ற நொல்லுக்கு சாப்பாடு வரியா? ஏய் போய் குளிடா. ஆமாண்ணே போய் குளிங்கண்ணே. எங்களுக்கு தெரியும்ண்ணே. அம்மா ரொம்ப கோபமானவன் ஏதோ உங்க முகத்துக்காக விட்டுட்டு தண்ணி கையால அடிக்கலாமா? ஐயோ சாப்பிடுப்பா, சாப்பிடு, நீ சாப்பிடு. இல்ல மாறே. ஏய் அண்ணா என்னண்ணே? நேற்று அமிச்ச லோட்லாம் சேர்ந்துச்சுல்ல? சேர்ந்துச்சுண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிண்ணே. ஒழுங்கா நட்டுட்டு நேரம் அங்க வந்து சேர்ந்துருங்க. சரிண்ணே. போன தடவை அனுப்பிச்ச சரக்குக்கு பணமெல்லாம் வந்துச்சா? எல்லாம் ஒழுங்கா தான் வருது. நீதான் மரத்தோட அசல் வேலை என்னன்னு தெரியாம கொடுத்ததை வாங்கிக்கிற. நாம தற்கொலைன்னு தெரிஞ்சுட்டு எம்எல்ஏ நம்ம தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டு இருக்கான். அட நமக்கு இதுக்கே நிறைய பணம். நம்ம ஊர்ல யாரும் பசியோடும் பட்னியோடும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கூல் கட்டணும், ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், அந்த அளவுக்கு பணம் வந்தா போதும். அது இல்ல தர்மா, நமக்கு ஒரு லோடுக்கு 30,000 ரூபாய் கொடுத்துட்டு அதே லோட பல லட்சத்துக்கு வித்துட்டு இருக்கான் அந்த ஆளு. அட நீ வேற பணம் பணம்னுக்கிட்டு. நானும் ஊதுற சங்க ஊதிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற.
தர்மா தர்மா நம்மளாம் குபேர் நாங்க போறோம். நாங்க இல்ல, நீங்க மட்டும்தான். அட சும்மா இருக்கங்க, நான் குஷியோட வந்திருக்கேன். நீ குறுக்கு வீட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன மந்திரி கிந்திரி ஆக போறீங்களா? ஆத்தா கண்ணை திறந்தா 6 வேணாலும் மந்திரி ஆகலாமே. எங்க திறக்கிறா? இந்தா பணத்தை புடி. எப்பவும் மஞ்சள் பையெல்லாம் கொண்டு வருவீங்க, இப்ப என்ன புதுசா சூட் கேஸ்? ஆமா, பணம் தான் கொடுத்தா செய்யுதுன்னு அர்த்தம் எடுக்கா? நீ வா சொல்றேன், நீ இங்கே இரு. சொல்லுங்க. ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. பாம்பே பார்ட்டி ஒருத்த மொத்தமா பணத்தை கொடுத்துட்டு 20 லோடு மரம் வேணுங்கிறா. கை மேல காசு, நீ மனசு வச்சா முடியே. மன்னிச்சுங்க எம்எல்ஏ சார், அவ்வளவு மரங்களை வெட்ட என்னால முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த காட்டை நம்பி தான் எங்க கிராமமே இருக்கு. நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காட்டையே அழிச்சிட்டா நாளைக்கு வர சந்ததிங்க பொட்டல் காட்டுல தான் நிக்கணும். 10 மரங்க வெட்டினா இந்த மாதிரி 50 கண்ணுங்க நடுறேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு எங்க பிள்ளைங்களை இந்த காட்டை நம்பி பழைக்கணும்னு தான். அதெல்லாம் தெரியாம கிடக்குது. வேணா ஒரு லோடுக்கு எவ்வளவு அதிகம் வேணும்னு கேளு, தந்துட்டு போறேன். வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது தெரியுமா? வேணாம் எம்எல்ஏ சார், தயவு செஞ்சு வேணாம். நான் வழக்கமா கொடுக்குற லோட கொடுக்குறேன். நீங்க கொடுக்குற வேலையை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. கூட்டவும் வேணாம், குறைக்கவும் வேணாம். நீங்களும் பேராசப்பட்டு எதுலயும் மாட்டிக்காதீங்க. பாத்தீங்களா, சும்மா வேலை கேட்டு வந்த வெறும் பையல இந்த வழியை காமிச்சு பெரிய ஆளாக்கி விட்டதே நீங்க தான். இன்னைக்கு அவன் உங்களுக்கே புறங்கையை காமிச்சிட்டு போறான் பாருங்க ஐயா, புறம்போக்கு நாய். இருக்கட்டையா, அவனுக்குன்னு தனியா ஒரு தீபாவளி கொண்டாடிடுறேன். ஏய் வண்டி எடுறா. அக்கா, எனக்கு ஒரு கிளாஸ் மோர் கொடுக்கா. போனி இன்னும் ஆகல, ஆத்தங்கரைக்கு வா. அர்ஜுனன் தம்பி கையால பண்ணிட்டு தாரேன். ஏன பண்ண விக்கதா இல்லனா காசு கொடுக்க மாட்டேனா? நீ என்ன சொன்னாலும் நான் தர மாட்டேன். அர்ஜுனன் தம்பி கைதான் ராசியான கை, அது கையால போனி பண்ணாதான் மோர் கடகடான போனி ஆகும். ஆகும். ஆள் வாட்ட சத்தமா இருக்கால, அதனாலதான் நீ எப்படி மோர் விக்கிறேன்னு பாக்குறேன். பிதுல நெல்லே, எங்க போயிட்டே இருக்க? வேலைக்கு போறேன். வேலைக்கா? என்ன நீ புதுசா வேலைக்கெல்லாம் போறேங்கிற? சினிமா போறேன். எங்க அப்பாட்ட காசு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு திட்டான். 4 காசு சம்பாதிக்க எனக்கு வக்கு இல்லையா, உங்களோட சேர்ந்து கெட்டு போறானா. இனிமேல் காசு கேட்டா காலை குடிச்சு காலை வேலை திணிச்சுருவானா. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உடனே நீ வேலைக்கு போயிடணுமா? வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் இந்த வெயில நீ வேலை செஞ்சா ரொம்ப கருத்து போயிடுவ. ரஞ்சிதா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே வேலைக்கு போக மாட்டேன், என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நான் என் கடமையை தானே செஞ்சேன். சரி வா போலாம். என்ன ஆச்சு? இல்ல, கால்ல இருந்து ஒரு பீடி கூட வலி இல்ல. பீடி இழுக்காம நாக்கு நமங்குது. உனக்கு பீடி தானே வேணும்? ஆமா. அங்க பாரு யார் வராங்கன்னு. அவன்கிட்ட போய் கேளு. அவன்கிட்டயா? அவன் முன்னால பீடி குடிய பயப்படுவான். அவன்கிட்ட போய் நான் எப்படி கேட்கறது? எனக்கு அவமானம். ஒரு பீடி கட்டு வாங்கி வச்சிரு, நான் மரத்துக்கு முன்னால போய் ஒளிஞ்சிருக்கேன். பேடி என்னடா சொல்ற? யோ, ஒரு புகை குடியா. புகையா? அதாயா பீடி. பீடி என்னது? பீடியா? யாருக்கு? யாருக்காருன்னா உனக்கு என்ன? குடியா. ஏய், யாருக்குன்னு சொன்னதான் கொடுப்போம். ஏன் எனக்குதான்? குடுப்பியா மாட்டியா? என்னையா யோசிக்கிறீங்க? சீக்கிரம் எடு. வாயெல்லாம் நமங்குது. ஓ, பீடி எல்லாம் குடிக்கிறதுண்டா? ஏன் குடிக்க கூடாதா? பீடி எல்லாம் ஆம்பளைங்க தான் குடிக்கணும்னு ஏதாவது சட்டமா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. இது வரைக்கும் நீ பீடி குடிச்ச நாங்க பார்த்ததே இல்ல. அப்படியே நீ குடிச்சாலும் ஒன்னால மூக்குல எல்லாம் புகை விட முடியாது. மூக்குல என்ன, காதுலயே விடுவேன். குடியா. என்ன பீடி இது? கொட்ட நம்பரா? இல்ல, கணேஷ். ஆமா, எவ்வளவு நாள் இந்த பழக்கம்? அது விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே எங்க அப்பா கிட்ட இருந்து திருடி குடிப்பேன். ரொம்ப நாளுக்கு பழக்கம். அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற முடியுமா என்ன? பீடி மட்டும் தானா இல்ல இதெல்லாம் உண்டா? இதுனா இது சாராயம் தானே? ஆமாமா, சாராயம் கல்லு எல்லாம் தான். ஆனா அது வழக்கமா வச்சுக்கிறது இல்ல. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், அவ்வளவுதான். அப்படியா? என்ன அப்படியா நொப்படியான்னுட்டு வாழ்க்கைய என்ன மாதிரி அனுபவிக்க கத்துக்கணும்யா. சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஐயே, பீடியா குடிக்கிற? திருட்டு கடையில வேணாங்க கையில இருந்து புடி குடிக்கிறான். பொண்ணு நல்லா பொண்ணை பத்தி வச்சிருக்கப்போ அவமானப்படுத்துறான். ஐயா, பாக்குற மாப்பிளைய பணக்கார மாப்பிளைய பாருங்க. உங்க பொண்ணுக்கு இருக்க பழக்கத்துக்கு நிறைய செலவாகும். பாத்தியா? நீ வீட்டுக்கு வா. பத்த வச்சுட்டியே பரட்ட. அங்க பாரு, 2 ரூபாய். இது எப்படி இருக்கு கங்காணி? நம்ம ஊரு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வாத்தியார் ஏற்பாடு பண்ண சொன்னா என்னாச்சு? வழக்கம் போலதான். எவன் வரான்?
உடம்புக்கு எதுனாலும் ஒரு ஆஸ்பத்திரி தேடி 40 மைல் தூரம் போக வேண்டியது இருக்கு. சரி கங்காணி, அதான் ஆஸ்பத்திரிக்கு இடம் வாங்கி போட்டிருக்கோம்ல, சீக்கிரமா கட்டி முடிச்சிருவோம். அண்ணா, இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள். ஆத்தா பாயசம் கொடுத்தாங்க. ஏன் தம்பி, சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எத்தனை நாளைக்கு தான் ஆத்தா தனியா கஷ்டப்படும்? நம்ம ஆளுங்கெல்லாம் ஊர்ல தானே இருக்காங்க, இங்க யார் மரம் வெட்டுறது? யாருன்னு தெரியலையே, வா பாப்போம். ஏய் யாரா அது? என்ன மரத்தை வெட்டுறீங்க? சமாதானம் தருமோ? ஏய், விளையாட்டு கதவை சொல்ல வெட்டம் எடுத்துட்டீங்களாப்பா? அட வெட்டுங்க. நானும் உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் கேட்டு பார்த்தேன், நீ கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த பாம்பை பற்றி நழுவுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால நானே ஆரம்பிச்சிட்டேன். நீ மட்டும் மரம் வெட்டுறதுக்கு இதில் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? இது ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் சொன்னாலும் சொல்லாட்டி அது எங்க அப்பா வீட்டு சொத்து தான். நாங்க தான் வளர்த்தோம், நாங்க தான் வெட்டுவோம். அண்ணே, இதுவே முதலும் கடைசிமா இருக்கட்டும். என்ன மீறி எவனாவது இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சான், உசுரோட திரும்ப முடியாது. உங்க ஆளுங்க எல்லாம் போ சொல்லு. போங்களா போங்களா. நமக்குள்ள இருந்த நல்ல உறவை நீயே இனிமே உனக்கு சரக்கு கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. கத்து கொடுத்துக்கிட்ட வித்தை காட்டிட்டீல, உனக்கு வைக்கிறனா ரேட்டு. போய அவனுங்க கிட்ட முடிச்சுக்காத தர்மா. அவனுங்க தயவு என்னைக்கு நம்மளுக்கு தேவை. படா, அவன் தயவு நமக்கு தேவையில்லை, நம்ம தயவு தான் அவனுக்கு தேவை. என்னன்னு இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்தது அதா கிட்ட சொல்லாத, அநியாயத்துக்கு வசனப்படும். இந்த தொழில இந்த மாதிரி தொல்லையெல்லாம் அடிக்கடி வரும். கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ. ரஞ்சிதா, நேத்து என்னாச்சு? எங்க ஐயா என்ன நல்லா போட்டு அடிச்சிருச்சு. ஐயோ, எனக்கு பீடி கேட்க போய் தானே உனக்கு இந்த அடி. எங்க உங்க அப்பா? அடிச்சு சுமாரு, நீ வேற. நான் அது கூட கவலைப்படலாம். நான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்க அப்பனுக்கு இம்சை தானா. அதனால எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு அனுப்ப போதும். இதுக்கெல்லாம் அந்த அர்ஜுனன் தான் காரணம். உங்க அப்பா வர்றத பார்த்துட்டு வேணும்னே மாட்டி விட்டான். நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவனை எப்படியாவது பழி வாங்கணும். ஆமா, பையில என்ன? தாசப்பனுக்கு கல்லு வாங்கிட்டு போறேன். இங்க வா. வாக்கா, வீட்டுல பிள்ளைங்களா சௌக்கியமா? அவங்களுக்கு என்ன, உன் புண்ணியத்துல நல்லாவே இருக்காங்க. நேத்து வியாபாரம் எப்படிக்கா? ஒரு குறையும் இல்ல, எல்லாம் கைராசி தான். ஐயா, எனக்கா மோர் கெட்ட வாசனை அடிக்குது. எங்கே காட்டு. ஐயா, ஆமா, வரும்போது நல்லா தானே கொண்டு வந்தேன். எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. எந்த பாவி கண்ணப்பட்டதோ. இன்னைக்கு இந்த மோரை எப்படி வைக்க போறனோ. என் குடும்பமே இன்னைக்கு பட்னி தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நல்ல மனசோட கொடுக்குறீங்க. இந்தாக்கா காசு. எல்லா முறையும் நானே வாங்கிக்கிறேன். கொடுங்க. முதல்ல குடிக்கும் போது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு, இப்ப நல்லாவே இருக்கு. இன்னும் 2 கிளாஸ் கொடுங்க. குடிமகனே, பேர் குடிமகனே, மகனே மகனே. ஏய், இந்தடா நீயும் குடி. நம்ம சரக்கு மாதிரி இருக்கு. ஏதா இருந்தா என்னடா. ஏய் வாங்கடா, எல்லாரும் மோர் சாப்பிடுங்கடா. இன்னைக்கு நம்ம செலவு. ஆடணும் போல இருக்குதே. ஆமாடா, ஒரு அடி அடி.
என்னமோ உங்க புள்ள குடிக்கவே இல்லைன்னு மெச்சுக்கிறீங்க. அங்க பாருங்க போடுற ஆட்டத்தை. குடிக்கிறியா? எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? சொல்லுடா சொல்லு. இல்லாத நம்ம மோர் தான் சாப்பிட்டேன். குடிச்சது இல்லாம போய் வர சொல்றியா? சத்தியமா மோர் தாத்தா. டேய் மோரா, தலைமுறையா பேர் வாங்கின குடும்பம் நம்மளுது. நீ இப்படி சண்டை தெரிக்கிற மாதிரி பண்ணிட்டியடா. இல்லாத என்ன நம்பு, நான் மோர் தான் குடிச்சேன். பேசாத, இனிமே வீட்டு பக்கமே வராத. எங்காவது போய் தொலை. அத்தா அத்தா பட்டிக்கிட்டாரடி மகிழ கால. நான் ஒண்ணு பண்ணல. டேய் சொல்றா, என்னடா பண்ணீங்க? உங்க ஆத்தாட்ட உன்னை மாட்டினு ரஞ்சிதானே மோர் பானையில கல்லு கலந்து விடுச்சு. கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. மம்முட்டியம் பேரு சொன்ன புலி. ஏய் நில்று. என்னையா? ஏண்டி என் ஆத்தா கிட்ட எனக்கு கெட்ட பேரை வாங்கி தர? ஒன்ன யோ, நீ பண்றது நல்லா இல்ல சொல்லிட்டேன். நீ என்கிட்ட வீணா வம்பு வச்சுக்காத. ஆமா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன பண்ணிடுவேன்? யோ, தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சிரியா? மோர்ல கல்லையா கலக்குற? இன்னைக்கு உனக்கு என்னென்ன கலங்க போது பாரு. பார்த்தா? எங்க போற? என்ன விட்டுட்டு போயிடாதயா. இந்த காட்டுல சிங்க புலிலாம் இருக்குயா. உன் திமிர அதுகிட்ட காட்டு. உன்னை பார்த்து அதெல்லாம் பயந்து ஓடிடும். யோ, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு நீ தான் பதில் சொல்ல வேண்டி வரும். ஆமா. அல்கனே, என்னையா? என் பொண்ண பாத்தியா? மத்தியானம் பார்த்தா கோயில் கிட்ட இருந்தா, அதுக்கப்புறம் பாக்கலையே. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போன பொண்ண இன்னும் காணாமா? எங்க போயிட போறா? பித்தளை கூட தான் சுத்திட்டு இருப்பா. ராத்திரி இருந்து எப்பூன கடந்து நீதாமா காப்பாத்தணும். ரசனப்படாதீங்க. எங்க போயிருவா? வந்துருவா. ஐயா ஐயா, ரஞ்சிகா வராங்க. எங்க? அத்தா, வாகாளி அத்தா, என்னாச்சு? செஞ்சி செஞ்சி அம்மா, இத பாருமா. காட்டுல யாரோ கட்டி போட்டிருந்தாங்க. நல்ல விட நான் பத்து கேட்டேன். கண்ணு மூடிக்கிட்டோம், விசாரிக்கலாம். நாடி நல்லா இருக்கு, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரஞ்சி, என்ன மாஸ்டர்? யாருமா கூட்டி போனா? யாருமா கட்டி போனா? அர்ஜுன் அண்ணா நேத்து இந்த அக்காவை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். அர்ஜுனனா? அதுதானே பார்த்தேன். ஒரு தடவையா ரெண்டு தடவையா? எப்ப பார்த்தாலும் உன் தம்பிக்கு என் பொண்ணு கூட தான் விளையாட்டு. ஏன் ஒரு வயசு பொண்ணு ராத்திரி போனா காணாமனு சொன்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? ஆத்திரப்படாதீங்க, இருங்க விசாரிப்போம். என்னத்தையா விசாரிக்கிறது? எங்க உன் தம்பிய? இப்ப புரியுது. தம்பிக்காரன் தப்பு பண்ணிட்டானதான் அண்ணகாரனையும் அதை கமுக்கமா மூடி மறைச்சு இங்க வந்து நாடகம் போடுறியா? இதே நம்ம ட்ராப்ல இல்ல கூட்டியா பஞ்சாத்த. டேய், என் பிள்ளைய என்ன பண்ற பாவி? அந்த பச்சை மண்ணை தூக்கிட்டு போனியே, அவன் என்ன துரோகம் பண்ணான் சொல்றான். உணர்ச்சி வசப்படாதீங்க. தர்மா இரு,
நான் விசாரிக்கிறேன். இல்லண்ணே, இது என் வீட்டு மேல விழுந்த பழி. நான் இங்க நிக்கிறதா மரியாதை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் தம்பி அர்ஜுன எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். ஏன் பண்ணி இருக்க மாட்டான்? அவன் பண்றத நான் சொல்றேன் கேளு. வயசு பொண்ணு ராத்திரி முச்சூடு இவங்கள காட்டுல இருந்தான்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. இனி எவன் வந்து அவளை கட்டிக்கிடுவான்? பெரிய விட்டு பிள்ளைன்னு சொன்னா என்ன வேணாலும் ஆட்டம் போடுறதா? இவனை இப்படியே விட்டா ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை கூட மனத்தோட வாழ முடியாதுயா. என்னல ஒரே ரப்பா பேசுற? யார் வீட்டு பிள்ளைய பத்தி என்ன பேசுற? அந்த பிள்ளைய பத்தி இந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியும், யாரு வம்புக்கும் போக மாட்டான்னு. கேளுவே, நீ சுமாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னமாமா தெரியாது? சைக்கிள் இருந்து கீழே வந்து காலை புண்ணாகின்னு சொன்னீங்களே, அன்னைக்கு நானும் அர்ஜுன் கூட தான் இருந்தேன். உங்க பொண்ணு இந்த பித்தளையும் தான் அர்ஜுனிடம் திருட்டு திரும்ப சைக்கிள் எடுத்துட்டு போய் கீழே வந்து நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு நாங்க யாரும் பீடி கொடுத்து கெடுக்கல. ஆம்பளைங்க மட்டும் தான் பீடி குடிக்கணுமா, பொம்பளைங்க பீடி குடிக்கிறான்னு கேட்டு உன் பொண்ணு தான் எங்கிட்ட பீடி வாங்கி குடிச்சது. டாய் பித்தள, அன்னைக்கு நீ தானே கூட இருந்தா? சொல்டா டாய், சொல்டா. ஆமாண்ணே, ஆமா. ஐயா, நான் அசலூர்காரி, அதிகம் பேசக்கூடாது. இந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்லைங்க. நான் 2 நாளைக்கு முன்ன மோர் கொண்டு வந்திருந்தேன். அதுல கள்ள கலக்கி எல்லாரையும் குடிக்க வச்சு அவங்க அம்மாவுக்கு அடி வாங்கி கொடுத்தது இந்த ஆளுடைய பொண்ணும் இதோ இந்த பித்தளையும் தாங்க. அதான் நான் பார்த்தேன். ஒரு பொட்டத்துக்கு இவ்வளவு ஏத்த இருந்தா எங்க தம்பி ஆம்பளை அவனுக்கு எவ்வளவு இருக்குங்கிற. அவன் நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால காட்டுல கொண்டு போய் கட்டி போட்டு போயிட்டான். வேறொருத்தனா இருந்தா அவளை சீரழிச்சு சீந்த நாதி இல்லாம பண்ணிட்டு போயிருப்பான். அப்புறம் எந்த பஞ்சாயத்தை கூட்டி அவங்க பேங்குறேன். பண்ற தப்பு எல்லாம் நீ பண்ணி போட்டு நல்லவங்க வரலாம் படிய போடுறியா? உன்ன விடுங்கண்ணே, பச்சை புள்ளி அடிச்சுக்கிட்டு. தம்பி, என் புள்ள விரல் தான் தப்பு இருக்குன்னு தெரியாம உங்களை எல்லாம் பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேன் தம்பி. என்ன மன்னிச்சிருக்க. திருட்டு திருக்கி வாழட்டுக்க உன் தலையில நீயே மண்ணெண்ணெய் போட்டுக்கிட்டியே. அண்ணே நில்லுங்க. ராத்திரி முழுக்க என் தம்பி கூட உன் புள்ள இருந்திருக்கா. யார் கட்டி பண்ணான்னு கேட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க புள்ளைய என் தம்பி கட்டிப்பான். ஐயா, என்ன தர்மா சட்டுன்னு சொல்லிட்ட? அதுக்கு உன் தம்பி சம்மதத்தை கேட்க வேண்டாமா? அவனை என்னைய கேக்குறது? என் பிள்ளைங்களுக்கு நியாய தர்மம் தெரியும். என் மூத்த பிள்ளை சொல்றதா இளைய பிள்ளையோட முடிவும். அதுக்குள்ள தெய்வான பஞ்சாயத்துக்காரங்க 4 பக்கம் விசாரிச்சு தானே முடிவு எடுக்கணும். இத பாருங்க, என் அண்ணன் ஆத்தா எனக்கு தெய்வம் மாதிரி. அவங்க எடுத்த முடிவு சரிதான். நான் இவரோட பொண்ண முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்கிறேன். முடியாது, நான் அவளை கட்டிக்க மாட்டேன். நெல்லு நெல்லு புள்ள. ரஞ்சிதா, இத பாரு ரஞ்சிதா, என்னை கட்டிக்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்காக நான் இங்க வரல. உனக்கு உடம்பு சுகம் இல்லாம கோவத்துல சோறு கூட சாப்பிடாம படுத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. மனசு கேட்கல, அதான் வந்தேன். நீ வீண் வம்பு பண்ணப்பெல்லாம் உன்னை சீண்டி விட்டு விளையாடின. அது இவ்வளவு பெரிய விபரீதமாகும்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் என் ஆத்தா என்ன முகம் குனி கூட பேசினதில்லை. அன்னைக்கு நீ பண்ண தப்புக்காக ஆத்தா என்ன அடிச்சப்போ உன் மேல எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. அதான் இப்படி செஞ்சேன். கோவம் தெளிஞ்சு யோசிச்சப்போ நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிஞ்சிச்சு. உடனே உன்னை தேடி காட்டுக்கு வந்தேன். அங்க உன்னை காணோம். என் மனசு ரொம்ப பதறி போச்சு. உனக்கு என்னாச்சு என்னமோன்னு பயந்து போய் காடு பூரா பைத்தியம் மாதிரி தேடின. நீ என்ன நம்புறியோ இல்லையோ, ஆனா அப்பயும் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ நல்லபடியா திரும்பி வந்துட்டேன்னா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு. பஞ்சாயத்துல நான் உன்னை கட்டிக்க சம்மதம்னு சொன்னது கூட யாரோட கட்டாயத்தினாலையும் இல்லை, என் மனசறிஞ்சுதான் சொன்னேன். உனக்கு இஷ்டம் இருந்தா மட்டும் நாம கல்யாணம் கட்டிக்கலாம், இல்லைன்னா வேணாம். அதுக்காக மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உன்னையும் நீ இம்சப்படுத்திக்காத. நீ இந்த மருந்து சாப்பிட்டு நல்லாகணும், அதான் என் ஆசை. நான் வரேன்.
நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். நீயும் மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். வலிக்குதா? இல்ல. மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவ சரத சதம். என் கையில மாட்டினா உன் தோலை உரிச்சுவேன். டேய் ஆமா பிடிச்ச நீ பாப்ல. ஏன்டா அப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடுகிற? மாட்டினியா? அடிக்கிற எங்க வீட்ல இருந்து கோழி திருட்டு ஓடுறா மாமா. அடப்பாவி, ஏடா திருடுற அளவுக்கு ஆளாயிட்டியா? ஆமா மாமா, தினமும் ஒரு கோழி திருட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னைக்குதான் கையும் களவுமா பிடிச்சேன். இருமா ஏல புத்த, ஏடா இப்படி பண்ற? திருடுறது தப்புடா. ஏதோ நடந்து வச்சு நீ நல்ல புள்ள, இதை எத்தோட நிறுத்திப்புட. நிறுத்துறதா? மலையம்பட்டியில மாடுறானே மகாலிங்கம், அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்த. அவள்பட்டியில ஆடுறானே ஆர்வம், அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்த. சக்கரப்பட்டியில சக்கரை திருறானே சங்கரலிங்கம், அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்த. உங்களுக்கு வயசாகி போச்சு, இதுல புரியாது. 4 பேர் வாய்க்கு ருசியா கறிச்சோறு சாப்பிடணும்னா கோழிக்கிறதுல தப்பு இல்ல. ஏமா உனக்கு தேவை கோழி தானே? புரியும் கோழிய. ஐயோ ஒண்ணுதானே இருக்குது, மீதி 3. மிச்சம் 3. அது நேத்து இந்த ஆளுதான் திருநாள். போங்கடா. என்னது? என்னடி தர்மனை வச்சு பஞ்சாயத்தாடி பண்றீங்க?
வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஈரோடு அருகே குண்டேரி பள்ளம் என்ற காட்டு பகுதியில் போலீசாரால் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த தர்மன் என்ற சந்தன மர கடத்தல்காரனை 4 காட்டிலாக்கா காவலர்கள் கைது செய்ய முற்படும் போது அவர்கள் 4வரையும் தர்மன் மிகவும் கொடூரமான முறையில் வெட்டி கொன்றான். கடத்தல்காரனான தர்மனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்கும்படி காவல்துறை டிஜிபி தீபக்லால் உத்தரவிட்டுள்ளார். தர்மனை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களடா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதாத்தா, அண்ணனுக்கு எதுவுமே நடக்காது. நான் உடனே அவனை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போடா. பெரிய மச்சானுக்கு ஒண்ணும் ஆகாது, காலையில போலாம். மனசு கடந்து அடிச்சுக்குது, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. இப்பவே போலாம். கவலைப்படாதா, இந்த ஊர் ஜனங்க இம்பட்டு பேர் நாங்க இருக்க வரைக்கும் தர்மனை ஒரு பயம் இருக்க முடியாது. வாயா வணக்காவலர, காட்டை காப்பாத்தணுங்கிற கடமுணர்ச்சியோட வந்திருக்கீங்க போல இருக்கு. டிவியில கூட நடந்த சம்பவத்தை மறைச்சிட்டு வேற ஏதோ சொன்னாங்க. இந்த பாரு தர்மா, எங்க ஆளுங்க 4 பேர் உங்க ஊர் பொண்ணை கெடுத்துட்டாங்கன்னு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே தகுந்த ஆக்ஷன் எடுத்திருப்பேன். நீயே ஆத்திரத்துல அவங்கள போய் வெட்டினதுனால்தான் விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு. நானும் என் வேலையை காப்பாத்திக்க அப்படி மாத்தி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எனக்கு வேற வழி தெரியல. ஏன் தெரியாது? இங்க வந்து நோட்டா நொட்டிட்டு போகும்போது மட்டும் இந்த உத்தியோகம் பெருசா தெரியலையோ? சும்மா கத்தாத கங்காணி, விஷயம் மேல் இடத்துக்கு போயிடுச்சு. இப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்களே சரண்டர் ஆயிட்டீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ தான் தண்டனை. திரும்பி வந்து பழையபடியா இருக்கலாம். பழையபடினா எப்படி? நாங்க கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டி கொண்டு போவோம், நீங்க பணத்தை வாங்கிட்டு கண்டுக்காம இருப்பீங்க, அதானே? மறுபடியும் உங்க ஆளுங்க எவனாவது வந்து தப்பு செய்வான், அதை நாங்க தட்டி கேட்டா எங்களை கொண்டு போய் உள்ள வைப்பீங்க. நம்பினவனுக்கு துரோகம் பண்ற ஈன பொறுப்பு தானே நீங்க. இங்க பாரு தர்மா, ஃபிளைங் ஸ்குவாட் வச்சு உன்னை பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க. ஒரு நல்ல எண்ணத்துல உன்னை எச்சரிக்கை பண்ண வந்த. பேசாம நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. சரண்டர் ஆகணுமா? என்ன தப்பு செஞ்சது நீங்க, அது நாங்க மாட்டின்னு முடிக்கணுமா? நீங்க பாட்டு ஜோரா மேடம் வாங்கி குத்திட்டு போயிடுவீங்க. இந்த பாரு நீதி, எங்க பொறுப்புல இருக்க ஊர்ல இப்படி ஒரு அநியாயம் இருந்தா நாங்க அப்படிதான் வெட்டுவோம். எங்களுக்கு தெரியும் நியாய தர்மம் அதான். உங்க இஷ்டத்துக்கு என்னால சரண்டர் ஆக முடியாது. உண்டாக முடிஞ்சதை பாத்துக்க. ஏய், வேலையை பாருங்கடா. தர்மா இல்ல இல்லங்க. இவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போடுங்க. மகாளியாத்தா, நம்ம தர்மனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதே. ஒண்ணும் ஆகாதாத்தா, நீ தைரியமா வா. இங்கதாத்தா வா. ஆத்தா, தர்மராசு, எங்க தர்மா, உனக்கு ஒண்ணு ஆயிலையே? நேற்று கூட போலீஸ் வந்து தேடிட்டு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல ஆத்தா, அழாத. அழாம எப்படி ராசா இருக்கிறது? உன்னால ஊருக்கு 4 நல்லது நடக்குதுன்னு பெருமைப்பட்டு இருந்த, அது இப்ப உனக்கே விளையா முடியுதுன்னா எப்படி ராசா தாங்கிக்கிறது? வேணாம்யா, நம்ம கிளம்பி வேற எங்கேயாவது போயிடுவோம். ஆத்தா, இந்த காடம் என்ன நம்பி இருக்கிற இந்த ஊர் ஜனங்களும் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தைரியமா இராத்தா. என் மனசு கேட்கலையே. இந்த மாகாளி ஆத்தா கோயில்ல மந்திரிச்சு கொண்டு வந்தது. கங்கணி,
என் பிள்ளைய நம்பி இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எல்லா பிள்ளைங்களும் கட்டிக்கிங்கய்யா. அண்ணே, உன்னை இந்த நிலைமை விட்டுட்டு நான் போகலண்ணே. நாங்க எல்லாரும் உன் கூட இங்கே இருந்துடுறோம். எனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த காடு எனக்கு யானை பலம் மாதிரி. அதை நம்மளவங்களை என்னைக்குமே அது கைவிடாது, காட்டியும் கொடுக்காது. நீ ஆத்தாவை கூட்டிட்டு தைரியமா போ. இந்த காட்டுல மூளை முடுக்கலாம் இருக்க தர்மாவியல் அவங்க ஆளுங்களே பாத்தீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா ஷூட் பண்ணுவோம், தயங்காதீங்க. சார், காடு பூரா எங்க தேடி அவனை காணல. வணக்கம் சார். நீதிராஜன் சார், கில்லாடி சார். நீங்க எங்க தலைவர் ரேப் விஷயம் வெளியே தெரியாதபடி பிளேட்டை தான் மாற்ற சொன்னாரு. நீங்க அதுல இருந்து பெரிய ரூட்டை போட்டு அவனுங்களை பிடிச்சிட்டீங்க சார். அட போங்க சார், எங்க அவனை பிடிக்க முடிஞ்சது? அந்த காட்டுக்குள்ள எத்தனை தடவை தேடினாலும் அவன் நமக்கு தண்ணி காமிச்சிட்டு போயிடுறான். அவனை தேடி போறத மறத்தணும் ஐயா. இங்க வர வை. அது எப்படி சார்? கண்ணுக்குட்டி கத்த விடு, மாடு மலமலன்னு வந்துடும். எப்படி எல்லாத்துக்கும் சிரிக்கிறீ? ஹிம்சாடா நீ. அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து சந்தன மரம் கட்டுறீங்க. இல்ல சார், சார் கூட்டு போறீங்க. வாடா சார், ஒண்ணு பண்ணல சார். சார் எங்கடா உங்க அண்ணன்? தெரியும், நேற்று நீயும் உங்க ஆத்தாள அவனை போய் பார்த்தது எனக்கு தெரியும். சொல்லு 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 சொல்லு. I am Rajesh, DSP Crime Branch. DFO நீதிராஜன். தெரியும். 4 ஃபாரஸ்ட் காடுங்க படுகொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். தருமனை படிக்க இது வரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பல முறை ஃபிளைங் ஸ்குவாட் போய் அவனை பிடிக்க முடியல சார். அவன் இந்த காட்டுல எங்க இருக்கானே தெரியல. அப்புறம் அவன் பிரதர் அர்ஜுனன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவனை கூப்பிடுங்க. யோ, அர்ஜுனன் கூட்டு வாயா. அடிச்சீங்களா? இல்ல சார், தர்மன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கேட்ட கேள்விக்கு பதில். அடிச்சீங்களா இல்லையா? ஆமா சார். ஆனா நோ. நீங்க ஏன் சார் அவனை அடிக்கிறதுக்கு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? காக்கி சட்டை போட்டா உங்களை நீங்களே போலீஸ்காரன் நினைச்சுக்கிறதா? ஏன் சார், கிரிமினல் கேஸ்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா இமிடியேட்டா போலீஸ்ல ஹேண்ட் அவுட் பண்ண தெரியாது உங்களுக்கு? இப்படி ஆளாளுக்கு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணா என்ன அர்த்தம்? இவனை எந்த கிரவுண்ட்ஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்க? அந்த கொலையில இவன் இன்வால்வ்டா? இல்ல சார். பின்ன எதுக்கு சார் அவனை அரெஸ்ட் பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணதும் இல்லாம மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க? இல்ல சார், தர்மம் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்னு அதான். அதுக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். இல்ல அரெஸ்ட் பண்ண கையோட எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். ரெண்டு இல்லாம ஒரு அப்பாவை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணிருக்கீங்க. இமிடியேட்டா அவனை ரிலீஸ் பண்ணுங்க. Do what I say. அவனை ரிலீஸ் பண்ணியா? இருங்க, இவனை என் வண்டியில உட்கார வைங்க. நானே கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு எவன் தப்பு பண்ணாலும் போலீஸ்காரங்க பண்ற தப்பா தான் ஜனங்க நினைக்கிறாங்க. இப்ப இவனை நல்லபடியா நான் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கலன்னா இதுவும் அப்படித்தான். நீங்க பண்ண தப்புக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். பிஹேவ் யுவர்செல்ஃப். Bastard.
என்னையா என்னாச்சு? நம்ம அர்ஜுன வந்துட்டானா? எங்க தம்பி அர்ஜுனா? ஐயோ என்னாச்சு ஐயா? என்னாச்சுங்க? எந்த படுபாவனை இப்படி ஆக்கினா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் இவட அம்மாவா? ஆமா. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர டிஎஸ்பி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க இந்த அப்பாவை அழைச்சிட்டு போய் கண்ணாபண்ணா நடிச்சிருக்காங்க. நல்ல வேலையா நாங்க வந்தேன். இல்லாட்டி போனா இந்த அப்பாவியோட நிலைமை என்ன இருக்குமோ? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த நிரபராதியை பிடிச்சிட்டு போய் அடிச்ச இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காரங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன். தர்மங்கிறது உங்க மூத்த பிள்ளையா? ஆமா. அவர் இப்படி 4 ஃபாரஸ்ட் காடுங்களை கொடூரமா வெட்டி கொண்டுட்டு காட்டிலேயே மறைஞ்சு இருந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க வயசுல பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அவர் இன்னைக்கு தப்பிக்கலாம், நாளைக்கு தப்பிக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டித்தான் ஆகணும். அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். மனுஷன் ஆத்திரத்துல தப்பு செய்யறது சகஜம்தான். நியாயப்படி பார்த்தா அவர் செஞ்சது ரைட்டுன்னா கூட சட்டப்படி அது பெரிய குற்றம். இத பாருங்க, நீங்க எனக்கு அம்மா மாதிரி. இன்னும் உங்க மகன் பிடிவாதம் பிடிச்சிட்டு அங்கேயே இருந்தாருன்னா கடைசியில அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். உங்க மகன் வந்தா சொல்லுங்க, அவரா வந்து சரணடைஞ்சா 1 வருஷமோ 2 வருஷமோ தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்ப உங்ககிட்டே வந்துடலாம். அதுக்கு நான் கேரண்டி தரேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமே உங்க இஷ்டம். நான் வரேன். உட்காரு. நான் வரேங்கம்மா, வரேங்க. தருமண்ண வண்டி வந்துருச்சு. யார் வந்து கூட்டு போனாங்க? நீதிராஜன். அவன் கூட 2 பேரும் வந்து அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அண்ணே பாத்தியா ஐயா, உன் தம்பி இப்படி சக்கையா அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. அர்ஜுனா, சின்ன வயசுல உன் உடம்புல ஒரு கீரல் பட்ட கூட நீ தாங்க மாட்டேன். எப்படிப்பா இதெல்லாம்? நீ பயந்தவனு தானே உசுறு வெள்ள கட்டி. அவங்க உன்னை என்ன கேட்டாங்க? நீ இருக்கிற இடத்த கேட்டாங்க. நான் சொல்லியே. நேரா மோதி பார்க்க தைரியம் இல்லாத பொட்ட பசங்க அவங்கள. நான் சொல்றது கேளுங்க. வேணாம் அர்ஜுனா, சுமார். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்களை எப்படியே விட்டுட்டா ஊர்ல ஒரு பையன் நிம்மதியா வாழ முடியாது. அவசரப்படாதீங்க என்ன. தயவு செஞ்சு போய் சரணடைஞ்சிடுங்க. யார்கிட்ட? இந்த எச்சங்கள் வாங்கி கிட்டயா? இல்லண்ண, போலீஸ்ல இருந்து புதுசா ஒரு டிஎஸ்பி வந்திருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர். ஆமா ஐயா, அவர் மாத்திரம் வரலன்னா நம்ம தம்பியை உசுரோட பாத்துக்கவே முடியாது. என் அடிச்ச ஃபாரஸ்ட்காரன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறேன்னாரு. அது மட்டும் இல்ல, நீயா போய் சரணடைஞ்சிட்டா தண்டனையை குறைச்சி சீக்கிரம் வெளியே வந்துடலான்னு அவரே சொன்னாரு. நீயும் வெட்டி குத்துலாம் போகாதையா. அவர் நல்ல மனுஷனா தெரியுறாரு. அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி நீயும் மன்னிப்பு கேட்டுக்கையா. ஆத்தா, எவனும் நல்லா பேசி உங்களை ஏமாத்திருக்கான். அவங்க என்ன எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க வண்டவாளெல்லாம் சந்திக்க வந்துடும். இல்லண்ணா, போலீஸால உன்னை பிடிக்க முடியலன்னா மிலிட்டரியை வர வச்சு உன்னை சுட்டு தள்ளிடுவாங்கன்னு டிஎஸ்பி சொன்னார். பண்ணுங்க. நான் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவனும் என் நிழலை கூட நெருங்க முடியாது. வேணாயா தர்மராசு, நாங்க சொல்றதை கேளு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க தாங்க மாட்டோம்யா. இது பாரு மாமா, நீ அவங்க கையில கிடைக்காத வரைக்கும் இவரைதான் சித்திரவதை பண்ணுவாங்க. தாலி பாக்கி நினைக்கிறது நினைக்காதது இப்ப உன் கையில தான் இருக்கு. தம்பி, எங்களுக்காக பாடுபட போய் உன் குடும்பத்தை பறி கொடுத்துறாதப்பா. தர்மா, நீ போக வேண்டாம் தர்மா. ஊர்க்காரங்க நாங்க எல்லாருமா சேர்ந்து நாங்க தான் இந்த கொலையை பண்ணோம்னு ஆபீசத்தை ஒத்துக்கிறோம். உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கூட நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா. நீ போக வேண்டாம் தம்பி. இல்லைங்க, நீங்க யாரும் போக வேணாம். நானே போய் சரணடைகிறேன். என்ன பண்ணிடுவானுங்கன்னு பாத்துறேன். பாத்தா
அர்ஜுனா 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 உங்க அண்ணன் எங்கப்பா? ஃபாரஸ்ட் ஆபீஸ் போயிருக்காரு. அடப்பாவி, காரியத்தையே கெடுத்துட்டியப்பா. அந்த புதுசாவில் இருக்கானே டிஎஸ்பி, அவன் அந்த அரசியல்வாதியோட ஆள் தான். உங்க அண்ணன் உயிரோடு விட்டா அவங்க வந்த வாழமெல்லாம் வெளியே தெரிஞ்சு போயிருமுன்னு உங்க அண்ணனு தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டாங்கப்பா. மகாளியாட்டா என் பிள்ளைய காப்பாத்தாத்தா, கேப்பா பேச்ச கேட்டு என் பிள்ளைய காவு கொடுத்துட்டேனே. என்னடா இதெல்லாம், என்னடா? ஆத்தா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போய் அண்ணனை எப்படியாவது கூட்டுறேன். நீங்க சொன்ன மாதிரி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாச்சு. மாட்டை என்ன காணும் பாரு, பொறுத்து இருந்து பாரு. வந்துருச்சு. பாதர்மா சௌக்கியமா? தம்பி நல்லா மீன் பிடிச்சிருக்கானா? என்ன பிடிக்க கையாலாகாம என் தம்பியை போட்டு அடிச்சிருக்கேடா பொட்ட. இப்படித்தான் டிஎஸ்பி சார் இவன். பொசுக்கு பொசுன்னு கோவம் வந்துரு. அப்புறம் வேண்டிங்க யாரு வேண்டாத யாருன்னு தெரியாம போய் வெட்டிட்டு வந்துருவேன். நீ மூடிட்டு உக்காரியா? வணக்கம், எனக்கும் உறவு முடிஞ்சு நாளாச்சு. மிஸ்டர் தர்மன், நான் தான் என்கொயரிக்காக வந்திருக்க டிஎஸ்பி. நான் இவங்க யாரையும் நம்ப தயாரா இல்ல. நீங்க சொல்லுங்க தர்மன், என்ன நடந்துச்சுன்னு. எதுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும்? அண்ணே அண்ணா அர்ஜுனா நீங்க ரெண்டு பேரும் கையை காலை கீறிட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருங்க. நான் பத்திரிக்கையாளர்கள் அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். அண்ணா 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 நாட்களாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தனமர கடத்தல்காரனும் கொலைக்காரனுமான தர்மனை ஈரோடு பகுதியைச் சேர்ந்த குண்டேரி பள்ளம் என்ற இடத்தில் டிஎஸ்பி ராஜேஷ் தலைமையிலான காவல் படையினர் கைது செய்ய முயன்ற போது இரு தரப்பினருக்கும் பயங்கர ஆயுத சண்டை நடந்தது. அதில் டிஎஸ்பி ராஜேஷ், டிஎஃப்ஓ நீதிராஜன் மற்றும் காவல்துறையினர் 4 படுகாயப்படுத்திவிட்டு தப்பிக்க முயன்ற போது கடத்தல்காரன் தர்மன் சுட்டுக் கொல்லப்பட்டான். என் தலைமையில ஒரு போலீஸ் படையும் டிஎஃப்ஓ தலைமையில ஒரு பிரிவுமா பிரிஞ்சு நாங்க 2 பாகமா அவனை தேடி காட்டுக்குள்ள போனோம். பல நாள் போராட்டத்துக்கு பிறகும் அவனை எங்களால கண்டுபிடிக்க முடியல. முந்தானத்து 3 மணிக்கு கோபிநாத் ஊர்ல அவனை பார்த்தோம். அவனை கைது செய்ய முயற்சி பண்ணப்போ எங்க எல்லாத்தையும் அவன் பலமா தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணான். எங்களுக்கு வேற வழி தெரியாம சுட வேண்டியதா போச்சு. என்னோட இந்த முயற்சிக்கு டிஎஃப்ஓ நீதிராஜனும் எம்எல்ஏ ஆதிமூலமும் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா பாத்துட்டு இருக்கீங்க? தர்மனை ஏமாத்தி கொண்டு விட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம்னா நம்மள மாதிரி நன்னித்த போல எவனுமே இல்ல. கிளம்புங்கடா, அவங்களோட கை பாத்துருவோம். தருமனை எரிச்ச சிறையோட நெருப்பு அணையறதுக்கு முன்னால
அவங்க பூரா பயல்களை எரிச்சு சாம்பல் ஆக்கணும். அதுதான் நம்ம தர்மனுக்கு செய்யற மரியாதை. பேப்பர் பாத்தீங்களா? என்னையா போட்டிருக்கு? சந்தன கடத்தல் சாம்ராஜ்யம் ஒழிந்தது. எம்எல்ஏ ஆதிமூலத்தின் தீவிர நடவடிக்கையால் அரசு பாராட்டு. சூப்பர் மூளையா உங்களுக்கு. உங்களை எதிர்த்தவனை ஒழிச்சியும் கட்டிட்டீங்க, பேரும் வாங்கிட்டீங்க. ஆமா சார், நாம மட்டும் தர்மனை சுட்டுக் கொள்ளாம இருந்திருந்தா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறி இருந்திருக்கும். போலீஸ் என்கொயரியில மாட்டி நம்ம மொழி பிதுங்கி இருப்போம். சார், நேத்து டிவில நியூஸ் பார்த்துட்டு வெறியாய் ஊர் ஜனங்களா சேர்ந்து ஃபாரஸ்ட் ஆபீஸை குளிச்சுட்டாங்க. கூலி கொடுத்தா கூட்டம் சேர்ந்து வாழ்கானு கோஷம் போடுற பயலுக இன்னைக்கு கொழுப்படுத்து போய் கொளுத்துற அளவுக்கு ஆயிட்டானுங்களா? சீக்கிரம் அவன் ஊர்ல மஞ்சு விரட்டு நடத்தி நோம்பி கொண்டாடிடு. அர்ச்சனா, தம்பி அர்ச்சனா, ஊருக்குள்ள போலீஸ்காரங்க பூந்து எங்களையும் அடிச்சு போட்டுட்டு இந்த பிள்ளைய இங்க எடுத்துட்டு போயிட்டானுங்க ஐயா. அடிக்காம நீங்க பண்ண காரியத்துக்கு மெச்சுவாங்களோ? உங்களை ஏரியா ஃபாரஸ்ட் ஆஃபீஸை கொளுத்து சொன்னது எங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு. நாங்க உங்களை ஒருத்திக்காக நியாயம் கேட்க போய் தான் ஏற்கனவே ஒருத்தன் பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். அதுக்குள்ளார கங்காணி சுமார், அவங்களே ஏற்கனவே அடிபட்டு நொந்து போய் வந்திருக்காங்க. நீ அவங்களை திட்டாத. இல்ல அர்ஜுனா, சோத்துக்கே வைக்கல இவனுங்களுக்கு எதுக்கு இந்த வீண் வீராப்பு? போங்கயா, போய் செத்து ஒழிங்க. இனிமே எது நடந்தாலும் எங்க கிட்ட வராதீங்க. கங்காணி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். எக்கேடாவது கெட்டு ஒழிங்கயா, எனக்கு எந்த தம்பி, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நம்ம கிராமமே இந்த காட்டை நம்பி தான் வாழுது. நம்ம ஊருக்கு எதை தேவைப்பட்டாலும் அதை நாம தான் செஞ்சுக்கிடணும். இத்தனை நாளும் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் அடுப்பு எரிஞ்சுதுன்னா அதுக்கு உங்க அண்ணன் தர்மம் தான் தம்பி காரணம். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் 4-5 நாளா பட்டினியா கிடக்குறாங்கப்பா. எங்க குழந்தைகள்லாம் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு சுருண்டு கிடக்குறாங்க தம்பி. பணம் இல்லாதனால உங்க அண்ணன் கட்டிக்கிட்டு இருந்த ஆஸ்பத்திரியும் பள்ளிக்கூடமும் பாதியிலேயே நிக்குது. இந்த ஊருக்காரங்க சார்பா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தம்பி. உங்க அண்ணன் விட்டுட்டு போன பொறுப்புகளை எல்லாம் நீ ஏத்துக்கிட்டு இந்த ஊரை காப்பாற்றணும் தம்பி. என்னடா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன தம்பி யோசிக்கிற? நீ பொறுப்பு ஏத்துக்கிட்டு வழி நடத்தினா
இந்த கிராமம் ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு வரும் தம்பி. அது மட்டும் இல்ல அர்ஜுனா, இப்ப அடிச்சிட்டு போனாங்க திரும்பி வரமாட்டாங்க என்ன நிச்சயம்? சரி நம்மள விடு, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னா நம்ம நிச்சயம் இதை ஏந்தி தான் தீரணும். ஐயா போராசா போ, மரத்தை வெட்டு. உன் கையால நாளையில இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல சோறு கிடைக்கட்டும். யோசிக்காத ஐயா, குடி குடிப்பா. வாங்கிக்கோ வாங்கிக்க தம்பி. ஏய் பெத்தல வாடா இங்க. என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா சோகமா இருக்க? சும்மாரியா, இந்த ஊர்ல இருக்க எல்லா பையனும் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிருகமா மாற போறேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் பாரு. வாடா பித்தல, இதுல ஒரு கிளாஸ் அடி. இந்த ஊர்ல ஒரு ரூபாய் உன்னை கை தொட முடியாது. எப்படி? இது அப்படி ஒரு மருந்துடா. இது உள்ள போச்சுன்னு வையி, இந்த ஊர்லயே நீதான் பெரிய போக்குரி. அடி அடிடா. குடிச்சிடவா? குடிச்சிரு, குடி குடி குடிடா. எப்படி? ஆமா, சரக்கு வேலை செய்யுது. என்னமா மாதிரிதான் இருக்கு. அதான் இந்த ஏறிக்கிச்சா? கை மட்டும் ஏதோ துருதுருன்னு இருக்குதா? இருக்கும் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம விடவே மாட்டேன். ஏடா பித்தல, நெல்றா. என்னடா இது? ஏடா குடிச்சிருக்கியா? யோ யோ, நீ போக்கிறியா? நான் ஏடா போய்க்கிறேன்? நான் இல்லடா. அப்ப நான் போக்கிறியா? சத்தியமா நீ இல்லடா. அப்ப யாரா போக்கிறி? யாரா போக்கிறி? யாரா போக்கிறி? யாரா போக்கிறி? யார் போக்கு? யாரே ஓடி யாரா போக்கிறி? எங்கடி ஒரு பித்தல அங்க குடிச்சிட்டு ஒரே கலாட்ட பண்றாடி. போகாதடி, அவன் ஏதாவது பண்ணிட போறான். ஓடி. வாங்கடா டேய், வாங்க. யாரா போக்கிறி? யாரா வாடா வாடா வாடா. 5 ஜல்லிக்கட்டு அடக்குன வேண்டா. வாடா வாடா. அடங்கால அடக்குறே, உடம்புக்காரன் தில்லுக்காரன் நெஞ்சில வளருக்கே. வா வா வா. நீதான் போக்கிரி, நீதான் போக்கிரி, நீதான் போக்கிரி, நீதான் போக்கிரி. நான் இல்லம்மா. அப்புறம் ஏன் கத்துற? போக்கிரி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டப்பா. இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? தெரிஞ்சா அனுசரிச்சு கால்ல விழலாமே. இந்த அம்மம்மா மூஞ்சிய பாரு. அம்மா யாத்தா அம்மா, நீதான் அந்த ஊர்ல போக்கிறியா? உன்னால பார்த்தாவே தெரியுதுமா போக்கிறீன்னு. ஏய்யா நீதிராஜா, இப்ப அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஏதாவது சொல்றானுங்களா? இல்ல சார், நாம அன்னைக்கு போடல. இன்னும் எந்திரிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். அப்படி போடுறதுக்கு உனக்கு சொல்லி தரணும். ஏப்பா ராஜேஷ், நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல சார், ஃபாரஸ்ட் ஆபீஸ் ஜனங்க எரிச்சிட்டதுனால கலவரம் எப்ப வேணாலும் ஏற்படலாம்னு எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும், நம்மளால ஒருத்தன் கூட இருக்கிறது நல்லது தானே. அப்போ நாளையில இருந்து மரம் வெட்ட ஆரம்பிச்சலாம்ல? ஏய்யா, கை அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருவான். செய்யுங்க சார், நான் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன். ஆபீஸ்ல இப்படித்தான் இருக்கணும். என்னன்னு பாருங்க. என்னையாது? யாரையா விட்டது? ஐயா நம்மள காயில ஐயா. பாடியா? சார் வெளியே யாரும் காட்டலையே, எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. இது என்னையா காகிதம்? அம்புல வந்து காயுதுங்க. என்ன எழுதிருக்கு? எங்க அண்ணன் உயிர் போறதுக்கு காரணமா இருந்த உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு அர்ஜுன் எழுதிருக்காயா. இவங்க இருந்து ஏமாச்சான். இவன் அண்ணனை கொன்ன அன்னைக்கு இவனையும் போட்டு தள்ளி இருக்கணும். அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல இவனை கண்டுக்காம விட்டது நம்ம தப்பு. யோ, பேசிட்டு இருக்கிற நேரம் ஐயாது. கொஞ்சம் ஏமாந்திருந்தா என் கழுத்தை காணாம போயிருக்கும் ஐயா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா சார், நாளைக்கு உங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்துக்கு ஏற்பாடு பண்றேன். பார்த்தல நம்மள குறி வச்சு கிளம்பிட்டானுங்க. உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை எல்லாம்? அவங்க ஏதாவது செய்யணும்னா நம்ம யோசிச்சு தான் செய்யணும். நான் சொல்றது நீ கேட்கல. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும். நீ என்ன யோசிச்சு என்ன இப்போ? இதப்ப அர்ஜுனா, தர்மம் தான் நான் சொன்னது கேட்கல, நீயாவது கேளு. அர்ஜுனா நில்லு. அம்பு விட்டு அவனுக்கு உஷார் பண்ணிட்ட, இனிமே நம்மளுக்கு கண்டன் தான். ஓ இங்க எல்லா பந்தோபஸ்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார்.
காட்டுலயே அவனை தேடுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். சூப்பர் சார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். எந்த பேரை ஒரு தரம் சொன்ன அர்ஜுனா இருக்கிற இடம் தெரியுமாடா உனக்கு? தெரியும். அப்ப சொல்ற. குட்டியா இருக்க வேணாம் சொல்ல மாட்டேயா? சரி ஐயா கிட்ட சொல்லு. முடியாதியா? கொட்டை பாட்டு போடாங்க விடியா. அண்ணாமலை படவியா விடுங்க கைய விடியா. தைரியமா இருக்கு சார். ஐயா இவனுக்கு அர்ஜுனா இருக்கிற இடம் தெரியுமா? அர்ஜுனா இருக்கிற இடம் தெரியுமாடா உனக்கு? தெரியும். சொல்லுடா. ஓன்ட்ட சொல்ல மாட்டேன், ஐயா கிட்ட தான் சொல்லுவேன். சொல்லு சொல்லு இரியா சொல்லு. அர்ஜுன் எங்க இருக்கா? இங்க சொல்ல மாட்டேன், தனியா வந்தா சொல்றேன். வா சொல்லு. அர்ஜுன் எங்க இருக்கா? காசு தந்தா சொல்றேன். காசு தானே? கொடுக்குறேன் கொடுக்குறேன். இந்த வச்சுக்க சொல்லு. 50 ரூபா இருக்கு, 2 ரூபா கொடுத்தா தான் சொல்லுவேன். தரேன். சொல்லு சொல்லு. காடே தெரியுது. அந்த காட்டுக்குள்ள அர்ஜுன் இருக்கிறான பார்த்து சொல்லு. வேற கொடு. சொல்லு சொல்றேன் சொல்லு. என் கேரக்டரையே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறிய. போயா திருட்டு போயல. கையில கிடைச்ச சங்க புடிச்சு சாகடிச்சு போடு. சாவுக்கு போய் சத்திரியம் இல்லடா. பாரு நல்லா பாரு. இனிமே என்ன ஒரு தூசுக்கு நுழைய முடியாம போலீஸ்காரங்க சுத்தி நிக்கிறானுங்க. சொன்ன படிச்சு சொன்ன கேட்டீங்களா? யாராவது அவசரப்பட்ட போய் கொல்ல உங்களை போய் மாட்டிட்டு சாவு. நீ அதிகமா குடிச்சிருக்க, அமைதியா இருக்காங்க. நீ என்னடா அமைதியா இருக்கிறது? அன்னைக்கு அப்புறம் தான் ஒன்னும் நல்ல பாஸ்காரங்களை கொண்டான். யாருக்கும் தெரியாம காட்டுல பத்திச்சலாம்னு சொன்னேன், கேட்கல. போய் ஸ்டேஷன்ல கட்டி தொங்க போட்டான். இப்ப என்னாச்சு? போய் ஊரே காவு குத்துட்டு வந்து நில்லுங்க. கங்கணி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேட்க முடியாது. இனிமே கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? நீயாச்சும் ஊர் ஜனங்களாச்சு, எக்கடை கட்டு ஒழிங்க. அண்ணே என்ன இந்த கிராமத்துல யாருமே மதிக்கிறது இல்லை. தர்மனுக்கு அப்புறம் எல்லாம் நான் தான் நினைச்சேன். ஆனா என் ஆசையில மண்ணு விழுந்து போச்சு. நான் பார்த்து வளர்த்த பையன் இந்த அர்ஜுன இன்னைக்கு அவனை தலைவன் ஆகிட்டானுங்க இந்த ஊர் ஜனங்க. அது பிடிக்காம தான் நான் விலகி வந்துட்டேன். உன்னை நாங்க எப்படி நம்புறது? என்ன நீங்க நம்புறத நம்பாததான் வேற விஷயம். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், அர்ஜுன் உங்க எல்லாருக்கும் குறி வச்சுட்டான். உங்களுக்கு சமாதி கட்டாம விட மாட்டான். காக்கா குருவி நினைச்சிட்டானா எங்களை? குறி வச்சுன்னு டப்புன்னு சுட்டு போடுறதுக்கு. ஆனா அவனை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் தர்மனோட ரொம்ப புத்திசாலி. வாசல்ல காத்துருங்க வாரேன்னு சொல்லிட்டு பொலக்கடையில புகுந்து பொழந்துட்டு போடுவான். ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, தரோம். அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. எனக்கு பணம் வேணாம், நான் தலைவன் ஆகணும். எத்தனை நாளைக்கு என்ன பல்லாக்கு தூக்குறது? எனக்கு பதவி வேணும். அது இந்த அர்ஜுன் இருக்கிறதுக்கு நடக்காது. இந்த ஊர் ஜனங்களை ஒத்துக்கிட மாட்டாங்க. நீங்க அவனை கொல்றதா இருந்தா அவன் இருக்கிற இடத்த நான் காட்டித்தரேன். கண்டிப்பா செய்யறோம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் அண்ணனோட சமாதி மாமரத்துப்பட்டி பக்கத்துல இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்ஜுன் அங்க வருவான். கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் தனியா தான் இருப்பான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் அண்ணன் சமாதிக்கு போயிட்டு வரேன். நீ அம்மா கிட்டயும் ரஞ்சிதா கிட்டயும் சொல்லு. ஆமா, கங்காணி எங்க போனான்னு தெரியல. 4 நாளா ஒண்ணுமே புரியலையே. அவனை பார்த்தன என்ன வந்து பார்க்க சொன்னேன்னு சொல்லி. சரி. அர்ஜுனா அப்படியே நில்லு. எங்களுக்கு கொலை மிரட்டல் அனுப்புற. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிய போகுது. உங்க அண்ணனை மனசுல நினைச்சுக்கடா. இந்த மாதிரி காசுக்கு வேலை போற ஈனப்பரப்பு நினைச்சீங்களா? எங்களை உங்களை இங்க வர வைக்கணுங்கிறதுக்காக தாண்டா நாங்க இந்த திட்டமே போட்டோம்.
வாங்க மிஸ்டர் மாணிக்கவேல், உட்காருங்க. தேங்க்யூ சார். குண்டேரி பள்ளங்கிற கிராமத்துல சந்தன மரம் கடத்திட்டு இருந்த தர்மங்கிற ஆளை நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ராஜேஷ் அரெஸ்ட் பண்ண போனப்போ சுட்டு கொண்டதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் சார். இப்போ அவன் தம்பி அர்ஜுன நேத்து அந்த டிஎஸ்பியையும் டிஎஃப்ஓ நீதிராஜனையும் கொடூரமா வெட்டி கொலை பண்ணிட்டு காட்டுக்குள்ள தலைமறைவாயிட்டான். நீங்க இமீடியட்டா அந்த ஊருக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. இதுதான் அது சம்பந்தமான ஃபைல். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐயா, என்னையா பண்ண போறீங்க? அடுத்து அர்ஜுனோட குறி நமக்காகத்தான் ஏன் இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஐயா. யோ, சும்மா தோணுங்க மாதிரியா? அதுக்கு இல்ல ஐயா, பெரிய ஆபீசர் எல்லாம் வெட்டி போட்டுட்டா நான் எல்லாம் ஏமாத்துறேன் ஐயா. வா கஜா. ஐயா வர சொன்னீங்களா? நாளை குண்டேரி பள்ளத்துக்கு போய் மாகாளியத்தை பேர சொல்லி நீதான் கெடா வெட்டுற. அத்தா, ரஞ்சிதம் என்னாச்சுமா? ஆத்தா, மாகாளி ஆத்தா, என் தர்மராசாவே இங்க பிள்ளைய வந்து பிறக்கிற மாதிரி அருள் செய்யாத்தா. என்ன காரியம் பண்ண பார்த்தா தெரியுமாடா? என்னத்தா? வயித்துல வளர உசுர அழிக்க பார்த்தாடா பாவி. என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஒரு பக்கம் எம்எல்ஏ ஆள் அனுப்புறான், ஒரு பக்கம் போலீஸ் உங்களை துரத்துது. அந்த கங்காணி மட்டும் உள்ள பூந்து தடுக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு சகரமோ நாளைக்கு சகரமோ தெரியாத இந்த நேரத்துல இது வேற எதுக்குங்க? வழக்க யாருமே இல்லாம அனாதே நம்ம குழந்தை காட்டுல அலையறத விட அதை இப்பவே கொன்னுடுறது நல்லது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நானா விரும்பி ஏத்துக்கிட்ட வழி இல்ல. நமக்கு விதிச்சதுதான். எனக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய நீயே இப்படி பண்ணா எப்படி? ஆண்டவன் நிறைய நம்ம எந்த தப்பும் செய்யல, நமக்கு எதுவுமே நடக்காது. இனிமே இந்த மாதிரியான காரியம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன யோசிக்கிற? அப்படி ஏதாவது பண்றதா இருந்தா முதல்ல என்ன கொன்னுடு, அப்புறம் உன் விருப்பப்பட நடந்துக்க. என்ன மன்னிச்சிருங்க. கஜாவையும் கங்காணியை வெட்டி கொண்டது யாரு? கேக்குறோம்ல, சொல்ல வாயில உங்களுக்கு சொல்லுங்க. ஐயா நான் சொல்றேன் ஐயா. சொல்லுப்பா. ஐயா, கஜாவும் கங்காணியும் நல்லா மாஞ்சா போட்டு பட்டம் விட்டு விளையாண்டு இருந்தாங்க ஐயா. அப்ப என்னாச்சு தெரியுங்களா? அந்த சமயத்துல வந்து கங்காணி வந்து கஜா படத்தை அறுத்துட்டான் சார்.
இந்த சின்ன விஷயத்துக்காக 2 பேரும் இப்ப நீங்க சொல்லல, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கைது பண்ணி கொண்டு போய் என்னால ஜெயில அடைக்க முடியும். செய்யுங்க, மகராசனா செய்யுங்க. இந்த ஊர் சனங்க மொத்தத்துக்கும் செயல்ல 3 வேளை கஞ்சி ஊத்துவாங்கல்ல, அதுக்காகத்தான் இங்க நாய் பழப்பு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, நான் 3 தலைமுறைய பார்த்தவன். நான் 20 வயசு பிள்ளையா இருக்கும்போது இந்த கிராமத்துக்கு வந்தேன். அப்பெல்லாம் இந்த காட்டுல இருக்க சந்தன மரத்தை வெட்டித்தான் இந்த கிராமமே பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆபீசர் வந்து, இந்த காட்டுல இருக்க சந்தன மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது, அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடாது, அப்படி செஞ்சா சட்டப்படி குத்தோன்னாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆபீசர்ட்ட போய் கேட்டோம். ஐயா, 40 மைல் நடந்து போய் எங்களால பொழப்பு நடத்த முடியாது, மரம் வெட்ட வேண்டான்னுட்டீங்க, எங்க வயிற்று பிழப்புக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். செஞ்சு கொடுக்க யாருக்கு துப்பு இல்லையா? இந்த பாருங்க பிரியமா, உங்க கதையை கேட்கறதுக்காக நாங்க இங்க வரல. 2 அதிகாரிகளை வெட்டி கொண்டு அர்ஜுனை தேடிதான் வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா அந்த கொலை அவன் தான் பண்ணிருப்பான். அந்த தம்பி மேல ஏங்க வீணா சந்தேகப்படுறீங்க? ஊருக்காரங்க நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த கஜாவையும் கங்காணியும் வெட்டி கொன்னோம். வேணும்னா எங்களை கைது பண்ணுங்க. அவங்கள மட்டும் இல்லைங்க, பார்ட்ஸ் அதிகாரி 2 பத்தி உணவு நாங்க தான். சட்டப்படி என்ன செல்வமோ செய்யுங்க. ஏலே சொல்லுங்களா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், அந்த அர்ஜுனனை கைது பண்ணாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இங்க பாருங்கய்யா, எங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் உங்களால அர்ஜுனனை பிடிக்க முடியாது. அதை நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய், சண்முகா, வேண்டாம், முடியா, வாங்க போலாம். ஐயா, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு சொல்றேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப அப்பாவிங்க ஐயா. என்னையா சொல்ற? தப்பெல்லாம் நம்ம பக்கம்தான். இப்படி தப்பெல்லாம் நம்ம பக்கம் இருக்கும்போது இந்த ஊர் ஜனங்க அவனை எப்படியா காட்டி கொடுப்பாங்க? இதுல யாரு பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம கடமையை நாம செய்ய முடியாது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளி. அவனை பிடிச்சி இது அனுமதி இல்லாத போராட்டம். எல்லாம் உடனே கலைஞ்சு போங்க. எதுக்கு சார் கலைஞ்சு போகணும்? அரசாங்கத்துக்கு சொந்தமான சந்தன மரங்களை கடத்தி கோடிக்கணக்கான ரூபாயில கொள்ளையடிச்சிருக்கான் ஒருத்தன். அவனை கைது பண்ண போன அதிகாரிகளை குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டு இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்கு உங்க அரசாங்கத்துக்கு துப்பு இல்ல. அதனால நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. என்ன சார் பாக்குறீங்க? பச்சை தண்ணி பள்ளப்படாம பட்டினி கிடந்த பாரத தந்தை மகாத்மா காந்தி இருந்த மாதிரி உண்ணாவிரதம் சார் இது. நீங்க இப்ப பந்தல காலி பண்ணுங்க, இல்லன்னா உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அர்ஜுனனை பிடிக்க கையாலாகாத போலீஸ்! அர்ஜுனனை பிடிக்க கையாலாகாத போலீஸ்! பண்ணுவீங்க சார், பண்ணுவீங்க. ஒரு தேச துரோகியை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தா அனுமதி இல்ல, கலைஞ்சுவோம்னு சொல்லுவீங்க. இது என்ன சார் நியாயம்? இது ரொம்ப இது எது அநியாயம். அநியாயம். அரெஸ்ட் பண்ணுங்க. அர்ஜுனனை கைகூலி போலீஸ்! அர்ஜுனனை கைகூலி போலீஸ்! அட நாளை போல! நாளை போல! நாளை போல! அர்ஜுனா, அந்த எம்எல்ஏ இருக்கான்ல, உன்னை கைது பண்ண சொல்லி தொண்டர்கள் கூட உண்ணாவிரதம் இருந்து தராறு பண்ணான்னு போலீஸ் உன்னை கைது கொண்டு போயிட்டாங்க. களவாணி பையன் இப்ப தப்பிச்சிட்டான். நீ அவன் மேல ஒரு கண்ணை வச்சுட்டே இரு. அவன் எப்ப விடுதலை வெளியே வரான்னு தெரிஞ்சிட்டு வந்து சொல்லு.
அண்ணா இந்த ஆளு காட்டுக்குள்ள வேவு பார்க்குற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான், அதான் கூட்டு வந்தேன். சரி நீ போ. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் பேரு கிருஷ்ணமாச்சாரி. சத்தியமங்கலம் கோயில்ல ஒரு எடுபடியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 7 பிள்ளைங்க, அதுல 5 பொண்ணு. கட்டுப்படி ஆகல. நான் நியாயமா உழைக்கணும் தான் பார்த்தேன். ஆனா இந்த கலியுகத்துல அதெல்லாம் ஒத்து வரல. அப்பதான் கடவுள் எனக்கு ஒரு குறுக்கோழியை காட்டினார். சந்தன மர கமிஷன் ஏஜென்ட் ஆனேன். பகவான் முன்னியத்துல ஏதோ ஓரளவு சௌரியமா இருக்கேன். அந்த சமயத்துல உங்க அண்ணன் லோடு தர சொல்லி கேட்டேன். எம்எல்ஏ இருந்தனால என்னால தலையெடுக்க முடியல. அந்த சண்டால பையதான் உங்க அண்ணனை கொண்டுட்டதா கேள்விப்பட்டேன். அந்த பாவி நிச்சயம் நரகத்துக்கு தான் போவான். நான் அதிகம் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, என் சுபாவம் அப்படி. அடடே வாங்க. அம்மாவா? நமஸ்காரம். என் பேரு கிருஷ்ணமாச்சாரி. வியாபார விஷயமா உங்க பையன்கிட்ட பேச வந்திருக்கேன். உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரியா? இவ யாரு? உங்க மருமகளா? என் மூத்த பொண்ணு மாதிரியே இருக்கா. என் பொண்ணு நல்ல சிகப்பு, ஆனா இவ கொஞ்சம் நிறம் கம்மி. நிறம் கம்மியா இருந்தாலும் முகத்துல கலை இருக்கு, அதை சொல்லுங்க. சார், நீங்க ஒரு நாளைக்கு இவங்களெல்லாம் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். என் வீட்டுல உள்ளவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரியா? நாங்க வரோம். போயிட்டு வாங்க, போயிட்டு வா. ஆண்டவா ஆண்டவா, நல்லா இருக்கு. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம்னு சொல். வந்த விஷயத்த சொல்லுங்க. பாத்தீங்களா, உங்களை பார்த்த சந்தோஷத்துல சொல்ல வந்தே மறந்துட்டேன். அது ஒண்ணும் இல்ல, எனக்கு மரம் வேணும். பார்த்து தயாரா இருக்கு. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா என் பிள்ளைகளை கவலை இல்லாம கரை சேர்த்துருவேன். இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க, யோசிச்சு சொல்றேன். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த பணத்தை வாங்கிங்க. நான் யமகண்டம் ராகுகாலம் பார்த்துட்டு தான் புறப்பட்டு இருக்கேன். யோசிக்காம வாங்கிங்க. இல்ல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வரப்பா. வியாபாரம் அமோகமா நடக்கும். நான் வரேன். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அவன் பாட்டுக்கு செக் போஸ்ட் அடிச்சு நொறுக்கிட்டு சரக்கு எடுத்துட்டு போறான். உங்களால பிடிக்க முடியல. என்னையா பண்றீங்க நீங்களா? பேசாம மாடு மேய்க்க போங்க. என்ன சார் பண்றது? எங்களை ஏமாத்திட்டு எப்படியோ புத்திசாலித்தனமா கடத்திட்டு போயிடறான் சார். பேசாதையா, அப்புறம் வாயில வேற ஏதாவது வந்துட போகுது. பெருசா கலட்டிட்டீங்க சார். எஸ், நாளைக்கு அர்ஜுன் ஊர்ல ஹாஸ்பிட்டல் திறப்பு விழா. அவன் திறந்து வைக்க போறான். வெரி குட். நாளைக்கே நாம எல்லாரும் அங்க அசம்பிள் ஆகிறோம். ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லி போர்ட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவனை பிடிச்சே தீரணும். எஸ் சார். குட் மார்னிங் சார். மிஸ்டர் சண்முகம், எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு சார். வில்லேஜ் ஃபுல்லா செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஒவ்வொரு வீட்டையும் கண்காணிக்க காவலுக்கு ஆள் இருக்கு சார். சேலத்துல இருந்து அடிஷனல் போர்ட்ஸ் கேட்டிருந்தோம். ஆன் தி வே சார். குட். அதுதான் சார் அர்ஜுனன் திறக்க போற ஹாஸ்பிட்டல். இன்ஸ்பெக்டர் சந்தோஷ், சேலம் டிவிஷன். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எஸ் சார். ஊருக்கு போனதும் மீசையை கொஞ்சம் குறைச்சிருங்க. போங்க. எஸ் சார்.
கழுவிட்டீங்க. எங்க அர்ச்சனை பிடிக்கதானே, தாராளமா பிடிங்க. அதுக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் கார் ஏத்தி கொண்டுட்டு மகராசனா பிடிங்க. என்ன பாக்குறீங்க? இது நம்ம வீடுதான். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆமா, முதல்ல வந்திருக்கீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க, உள்ள வாங்க. கணபதி ஹோமம் நடந்துட்டு இருக்கு. என் வீட்டுல விளக்கேற்றி வச்சு நீங்க சுபிட்சமா இருக்கணும், 100 வயசு வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க, ஐயாவுக்கு பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுங்க. வாகன்னு ஐயா, சொன்ன காரியத்தை கச்சிதமா முடிக்கிறாள் நீராய்யா. என்னடா பாக்குற? உனக்கு எவ்வளவு லொல்லு இருந்தா எனக்கே மிரட்டல் கதா அனுப்புவேன். உனக்கு தான் நீராட தெரியுமா? எது என்னையாவது எவ்வளவு வந்து தொலை மாட்டேங்குது. டபுள் கேம், தமிழ்ல ஒரே கல்லில் 2 மாங்காய். அந்த அளவுதான் தம்பி. நான் பழம் தின்னு கொட்டை போட்டவன். நீ எல்லாம் எனக்கு ஒரு இது எதையா ஜூஜூபி. அதான் நீ அந்த 2 பேர்த்து கொன்னப்பவே எனக்கு தெரியும் உன்னோட அடுத்த குறி நான் தான். அதனால நான் ஒரு முடிவு பண்ணேன். வேணும்னே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஜெயிலுக்கு போய் அரசாங்க செலவுல பாதுகாப்பா உட்காந்துட்டேன். ஏன் இர ஜெயிலை விட வேற பாதுகாப்பா நட இருக்குங்கிற? நான் அதிகமா சரக்கு கேட்டப்போ கொன்னம் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப நீ கூட இருந்திய. கொன்னம் போன அப்புறம் நீ தலை எடுத்துட்டதா கேள்விப்பட்ட. உன்னை வச்சு எப்படி மறுபடியும் வியாபாரத்தை தொடரலாம்னு யோசிச்சேன். அதுக்கு தான் இந்த ஐயர் நாடகம். ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே உன்னை வச்சு சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டேன், என்னையும் காப்பாத்திக்கிட்டேன். டேய், நான் இங்க நிறைய ஏமாந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். அடிச்சு கொள்ளுங்கடா.
எல்லாரும் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு போலீஸ் இருந்தும் ஒரு சாதாரண ஆளை பிடிக்க முடியல. போன வாரம் சட்டசபையில இது சம்பந்தமா எதிர்கட்சிக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு என் உயிரை எடுத்துட்டானுங்க. இப்ப எதிர்கட்சி எம்எல்ஏ வேற கொன்னுட்டான். இனி என்ன சும்மா விடுவானுங்களாயா? இல்ல சார், அவன் இருக்கிறது பயங்கரமான காடா இருக்கிறதுனால ரூக்கன் காரணம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதுவும் இல்லாம அந்த ஊர்க்காரங்க சப்போர்ட் அவனுக்கு பலமா இருக்கிறதுனால அவனை பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை பாருங்க மிஸ்டர் மாணிக்கவேல், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். எவ்வளவு ஃபோர்ஸ் வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. நீங்க எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும். எஸ் சார், ஐ வில் டூ மை பெஸ்ட். இதுதான் நம்ம ஊர். இந்த போலீஸ்காரங்களால நம்ம ஊர் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதனால இங்க இருக்க போலீஸ்காரங்களை நாம எப்படியாவது காட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். போலீஸ் காட்டுக்குள்ள வந்ததும் நம்ம ஆளுங்க அவங்களுக்கு போக்கு காட்டி அவங்க படைய நாளா உடைக்கணும். அவங்க பலம் குறைஞ்சதுன்னா நாம சுலபமா ஜெயிக்கலாம். எல்லாரும் காட்டுக்குள்ள போய் தேடி பாருங்க. போய் கத்தியை கீழே போடுறேன்.
ஓவர். வேண்டாம் அர்ஜுனா, பேசாம சரண்டர் ஆயிடு. சட்டத்தை ஏத்துக்கிட்டு நீ பெரிய தப்பு பண்ற. தப்பு? எது சார் தப்பு? எங்க ஊர்ல ஒருத்தருக்கும் வேலை இல்லாம பசிலையும் பட்டினிலையும் கஷ்டப்படுறாங்க. எங்க வயிற்று பழப்புக்காக ஒரு வழியை காட்டுங்கன்னு எங்க அண்ணன் எம்எல்ஏ கிட்ட கேட்க போனாரு. ஆனா எங்க பசி கொடுமையை பயன்படுத்திக்கிட்டு நீங்க எங்களுக்கு சந்தன மரத்தை வெட்டி கொடுங்க, நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துடும் சொல்லி இந்த தப்பான வழியை காட்டி கொடுத்தது அந்த எம்எல்ஏ தான் சார். எங்க ஊர் ஜனங்க உசுரோடு இருக்கணும்னா எங்களுக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. நாங்க மரத்தை வெட்டி கடத்தும் போதெல்லாம் காட்டுக்கு காவலா இருந்த அதிகாரிங்க அதை தப்புன்னு சொல்லல, தடுத்து நிறுத்தல. ஏன்னா எங்க அண்ணன் போட்ட எச்ச காசுக்காக அவங்கள சந்திர மர லாரி எடுத்துட்டு போய் எம்எல்ஏ கிட்ட சேர்த்தாங்க. இது யாரோட தப்பு சார்? நீ என்ன சொன்னாலும் சரி, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. எது சார் சட்டம்? எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை 4 ஃபாரஸ்ட்காரங்க கற்பழிச்சு கொடூரமா கொன்னப்போ எந்த சட்டம் சார் அவங்கள தண்டிச்சது? ஆனா எங்க அண்ணன் அவங்கள தண்டிச்சப்போ நீங்க அவர் என்ன சொன்னீங்க? கொலைகாரன்னு சொன்னீங்க, கடத்தல்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னால் அவர் பண்ணதெல்லாம் கடத்தல்னு தெரியல உங்க சட்டத்துக்கு. உங்க சுயநலத்துக்காக ஒரு குற்றவாளியை உருவாக்குவீங்க, வளர்த்து விடுவீங்க. அவனாலேயே உங்க வேலைக்கு ஆபத்து வருதுங்கிறப்போ ஈவிரக்கல்லாம சுட்டு கொன்னுடுவீங்க. இது எந்த விதத்தை சார் நியாயம்? ஊர்ல சூதுவாது தெரியாம அப்பாவே சுத்திட்டு இருந்த என்ன கைது பண்ணிட்டு போய் சித்திரவதை பண்ணி எங்களை எல்லாம் நம்ப வச்சு எங்க அண்ணனை சரண்டராக சொன்னாங்க. பிடிவாதமா போக மாட்டேன்னு சொன்ன எங்க அண்ணனை நாங்க தான் வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சோம். உங்களை நம்பி அனுப்பி வச்சதுக்கு நீங்க கொடுத்த பரிசு அநியாயமா அவரை சுட்டு கொண்டுட்டீங்க. இது எந்த விதத்தை சார் நியாயம்? இப்போ நீங்க இவ்வளவு போலீஸ்காரங்களை பறி கொடுத்துட்டு நிக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? நீங்க தான். என்கிட்ட கொடுத்த வாக்கு தவறாம உங்க டிஎஸ்பி ராஜேஷ் எங்க அண்ணனை கைது பண்ணி தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்திருந்தாருன்னா நான் உருவாயிருக்கவும் மாட்டேன், 2 பக்கம் இத்தனை பேர் அடிச்சுட்டு செத்துருக்கவும் மாட்டாங்க. இந்த காடு எங்க தெய்வம் மாதிரி, நிச்சயமா அது எங்களால அழிஞ்சிடாது. இப்போ சம்பந்தப்பட்ட மந்திரி கிட்ட சொல்லி எங்க வயிற்று பாட்டுக்கு ஒரு வழி பண்ண சொல்லுங்க. நாங்க மரத்தை வெட்டுறது நிப்பாட்டுறோம், இது சத்தியம். ஆனா அந்த வழி பிறக்கிற வரைக்கும் எங்களை நாங்க திருத்திக்க மாட்டோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நாங்க தோத்து போயிட்டோங்கிற மெதப்பில பேசுறிய? இல்ல, இன்னைக்கு நீங்க தோத்து போயிருக்கலாம். ஆனா நாளைக்கே மிலிட்டரியை கூட்டிட்டு வந்து என்ன சுட்டு பொசுக்கலாம். முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா உங்களை நீங்க திருத்திக்காத வரைக்கும் என்ன மாதிரி 1000 அர்ஜுனங்க உருவாயிட்டா இருப்பாங்க. இது எல்லாம் மீறி நீங்க எங்களை கைது பண்ணியே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க அதுக்கு தயாராவே இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்க காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனா இருந்து ஒரு நிமிஷம் எங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு நியாயம். இன்னொரு பக்கம் இன்னொரு நியாயம்.